ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஆப்ஷன் கிளாஸ் கிடையாது இன்னைக்கு. ஆப்ஷன் கிளாஸ் வந்து வீக்கெண்ட்ல வச்சுக்குவோம். ஏன்னா நான் அந்த இதெல்லாம் அந்த பவர் பாயிண்ட் அன்னைக்கு நான் பிரிப்பேர் பண்ணி இப்ப குடுத்தேன்ல உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா சார். அந்த மாதிரி நானு குடுக்கணும். அதுக்கு அது இன்னும் நான் பிரிப்பேர் பண்ணல. நான் இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சனாலும் நானு முடிச்சுருவேன் நானு வெள்ளிக்கிழமைக்குள்ள. நான் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு அனுப்பிட்டு சனிக்கிழமை வந்து நம்ம அ பார்ப்போம். அத பத்தி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இத வந்து பார்ப்போம். அ ட்ரேடிங் நார்மலா வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இப்ப இதுல நெறைய இண்டிகேட்டர் நான் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். நெறைய அது எல்லாத்தையும் எடுத்துறேன். டிராயிங்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் 3 டிராயிங்ஸ் ஓகே. ரிமூவ் பண்ணிட்டேன். ஆ செஷன் வால்யூம் ப்ரொஃபைல் இருக்கு. அத ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆ விவேப் இருக்கு. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் அதையும் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். மேத் தாமஸ் என்னுடைய இண்டிகேட்டர் இன்ட்ராடே இண்டிகேட்டர் இருக்கு. அதையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது எஸ்எம்ஏ 89ம் 21 வச்சிருக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா, யுஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ் டாலரு ஜேபிஒய்யினுடைய கரண்ட் ஃபாரெக்ஸ் கரன்சி பேர தான் வந்துட்டு சார்ட்ல வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆம் இத பத்தி நானு சொல்றதுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒரு பவர் பாயிண்ட்ட வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஆ பவர் பாயிண்ட் ஸ்லைடு எழுதுனா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ம் லிக்விடிட்டி லிக்விடிட்டி கரெக்ட்டா ஸ்பெல்லிங்கு? மார்க்கிங் ஆஃப் லிக்விடிட்டி பூல். லிக்விடிட்டி கரெக்ட்டா ஸ்பெல்லிங்கா? ஏதாவது தப்பா அடிச்சிருக்கேனா? ஸ்பெல் செக் பண்ணுவோம். எங்க இருக்கு? நோ கரெக்ட்டா சஜஷன். தான் சார். அ கரெக்ட்டா தான் சார். கரெக்ட் தான். அ ஆமா எ சார். ஓகே. அருண் வந்துட்டாப்ல. ஓகே. எல்லாம் அந்த இவரு வரல. ஓகே. அவருக்கு ரெக்கார்டிங் இருக்கு பார்த்துக்கிட்டோம். சரி. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அ லைவா ஆ ஒரு ஸ்லைடு ஒண்ணு இது பண்ணிக்குவோம். இந்த சார்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ற சார்ட் வந்துட்டு அ ஃபோரெக்ஸ் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோரெக்ஸ். ஃபோரெக்ஸ் கரெக்ட்டா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதுதான் வந்து ஃபோரெக்ஸ்ன்றது. ஓகே. அ இப்ப யுஎஸ்டி ஜேபிஒய் சாரி ஜேஆர் போட்டேன். ம். இது வந்து 2 கரன்சி. இது வந்துட்டு யுஎஸ் கரன்சி. இது வந்துட்டு ஜப்பானுடைய கரன்சி. இப்படி இருந்ததுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னுச்சுன்னா, பேஸ் கரன்சின்னுவோம். இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, செகண்டரி கரன்சி.
இதுல என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த செகண்டரி கரன்சிய வச்சு பேஸ் கரன்சிய வாங்கணும். பேஸ் கரன்சி எவ்வளோ வாங்கணும் அப்டின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 யூனிட். 1 யூனிட் அப்டின்றது வந்துட்டு $1 1 USD. அப்ப 1 USD 1 USD வாங்குறதுக்கு எவ்வளவு செகண்டரி கரன்சி நீங்க குடுக்கணும்? அப்டின்றது தான் வந்துட்டு கணக்கு. பொதுவா ஒரு அமெரிக்கன் டாலர் வாங்குறதுக்கு, ஜப்பான் மணிய வச்சு அமெரிக்கன் $1 வாங்கணும் அப்டின்னாச்சுன்னா, நார்மலா எவ்வளோ இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்து இப்ப வந்து அதிகமாயி போச்சு. ஆ 1 பாயிண்ட் ஆ சாரி 153 சம்திங் வரும். 153 பாயிண்ட் இதுக்கு அப்புறமா ஒரு 3 டிஜிட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 டிஜிட் இப்படி போட்டுருவோம் 0. 153 எண் எண் அப்படின்னாச்சுன்னா, ஜப்பான் கரன்சியினுடைய பேர். அதான் வந்துட்டு ஜேபின்றது ஜப்பானு, ஒய்ன்றது வந்து எண். அதான் வந்து ஜேபிஒய் அப்படின்றது. அப்ப 153 ஜப்பான் யென் குடுத்தா, ஒரு யுஎஸ் டாலர் வாங்கலாம். ஓகே. இப்ப நம்ம இத பார்ப்போம். யுஎஸ்டி, ஐஎன்ஆர். இதுல வந்துட்டு எது பேஸ் கரன்சின்னா, இதான் வந்து பேஸ் கரன்சி. செகண்டரி கரன்சி ஐஎன்ஆர். அப்ப செகண்டரி கரன்சிய வச்சு 1 யூனிட் யுஎஸ்டி வாங்கணும். அப்ப 1 யூனிட் யுஎஸ்டின்றது ஆஸ் யூசுவல் இதுல என்ன பார்த்தோமோ அதே தான். 1 யுஎஸ்டி. இது வந்து எவ்வளோன்னா, இப்ப எவ்வளோ போயிட்டு இருக்கு? ரூ. 90 யாருக்காவது தெரியுமா கரன்சி ரேட்டு? அ 91 கிட்ட இருக்கு சார். 90. 91 ஓகே 91ன்னு வச்சுக்கோ ரஃப்பா. 91 91 ரூப்பீஸ். 91 ரூப்பீஸ் குடுத்தா ஒரு சாரி இது போட்டேனா? 90 91 ரூப்பீஸ் ஆர்எஸ் குடுத்தோம் அப்டின்னாச்சுன்னா, 1 யுஎஸ் டாலர் வாங்கலாம். அப்ப இந்த கரன்சி பேர பொறுத்தவரைக்கும், சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2 கரன்சிய மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிற கரன்சி தான் வந்துட்டு பேஸ் கரன்சி. 2வது இருக்கிறது வந்துட்டு செகண்டரி கரன்சி. இது லாஜிக் என்ன அப்டின்னாச்சுன்னா, செகண்டரி கரன்சிய வச்சு பேஸ் கரன்சிய வாங்கணும். அப்ப செகண்டரி கரன்சிய வச்சு பேஸ் கரன்சிய வாங்கணும்னா, பேஸ் கரன்சில 1 யூனிட் வாங்குறதுக்கு, அதாவது $1 வாங்குறதுக்கு எவ்வளவு செகண்டரி குடுக்கணும் அப்டின்றது தான் வந்துட்டு கணக்கு. இதுல இப்ப இதுல எல்லாத்துலயுமே யுஎஸ்டி தான் வருது. யுஎஸ்டி, ஜேபிஒய், யுஎஸ்டி, ஐஎன்ஆர். பட் ஆனா, பிரிட்டிஷ் பவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்துட்டு பிரிட்டிஷ் பவுண்ட் ஃபர்ஸ்ட் வரும். ஜிபிபி, யுஎஸ்டின்னு வரும். இது ஏன் வந்து இதுல மட்டும் இப்படி இருக்கு? மத்ததுலலாம் யுஎஸ்டி வருது. இதுல மட்டும் யுஎஸ்டி 2வது வருது அப்படின்னாச்சுன்னா, ஜிபிபி அதாவது கிரேட் பிரிட்டன் பவுண்டுனுடைய வேல்யூ வந்து யுஎஸ்டிய விட அதிகம். அப்ப இதுல வந்துட்டு பேஸ் கரன்சின்றது வந்துட்டு ஸ்டெர்லிங் பவுண்ட். கிரேட் பிரிட்டன் பவுண்ட். செகண்டரி கரன்சி வந்துட்டு யுஎஸ்டி. அப்ப ஒரு ஜிபிபி வாங்குறதுக்கு எத்தன யுஎஸ் டாலர் குடுக்கணும் அப்டின்னாச்சுன்னா, 1 பாயிண்ட் இருங்க. இதுல இப்ப ஓடிட்டு இருக்கு. எங்க இருக்கு? ஆ 1.35 35ன்னு வச்சுக்குவோம். 35 ஒரு 00 1.35 இது வந்து பாயிண்ட். அப்ப எவ்வளோ டாலர் குடுக்கணும் அப்டின்னாச்சுன்னா, $1.3500 குடுத்தா தான் ஒரு ஜிபிபி வாங்க முடியும். அப்ப எதுக்கு நம்ம இந்த மாரி வந்து இதுல மட்டும் வந்துட்டு மாத்துனாங்க அப்டின்னாச்சுன்னா, இதனுடைய வேல்யூ வந்து வேல்யூவோட அதிகம். டாலர் வேல்யூவோட இது அதிகம். அதே போல தான் யூரோவும் அப்டி இருக்கும். யூரோ வந்துட்டு இப்டி இருக்கும். யுஎஸ்டி. யூரோவும் வந்துட்டு அதிகம். அது வந்துட்டு எவ்வளோ வரும் அப்டின்னாச்சுன்னா, அ
இங்க இருக்கா? அது இருக்கு. 1.18 300ன்னு வரும். 1.18. ஆ இதுல வந்துட்டு பேஸ் கரன்சி வந்து யூரோ. இது வந்துட்டு யுஎஸ்டி. இதுல வந்துட்டு 1 யூரோ வாங்குறதுக்கு ம் 1.18000 யுஎஸ்டி வந்து குடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கரன்சி. ஓகே. இப்ப நம்ம இத பார்த்துட்டோம். இப்ப இந்த சார்ட்ட பார்க்கிறதால உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. இப்ப நேரா சார்ட்டுக்குள்ள இப்ப இது பாருங்க. இதுல வந்துட்டு யுஎஸ்டி ஜேபிஒய் இது. யுஎஸ்டி ஜேபிஒய் சார்ட் தான் வந்துட்டு வச்சிருக்கிறேன் நானு. ஆ ஓகே. யுஎஸ்டி ஜேபிஒய் சார்ட். ஆ என்ன இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்கேல் இருக்கு. இதுல வந்து இருக்கிறது வந்துட்டு என்ன ஸ்கேல் இருக்கும்? என்ன கரன்சி இருக்கும்? செகண்டரி கரன்சி. செகண்டரி கரன்சியினுடைய ரேட் தான் இதுல இருக்கும். இப்ப பேஸ் கரன்சியினுடைய இது வராது. இது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கு பாருங்க. ஜேபிஒய் அப்படின்னு இருக்கு பாருங்க. சேஞ்ச் ஸ்கேல் கரன்சி அந்த மாரி இல்லாம, நம்ம எதையும் கனெக்ட் பண்ணோம்னா, அது ஜேபிஒய்வே இருக்கட்டும். ஜேபிஒய்ல இருக்கு. ஸோ ஓகே. இப்ப நம்ம லிக்விடிட்டிய வந்துட்டு மார்க் பண்ண போறோம். இப்ப இது வந்துட்டு 30 மினிட் சார்ட். நம்ம ஒரு 1 ஹவர் சார்ட் எடுத்துக்குவோம். ஏன் வந்து 1 ஹவர் சார்ட் எடுத்தோம் அப்டின்னாச்சுன்னா, ஆ 1 ஹவர் சார்ட்ல 1 ஹவர் சார்ட்ட வச்சு தான் பிளான் போடுவாங்க. யாரு? இன்ஸ்டிடியூஷனல். இன்ஸ்டிடியூஷனல் வந்துட்டு வொர்க் பண்றது வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேம் கிடையாது. ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்ல தான் வந்துட்டு அவங்க இது பண்றது. அவங்க அதனால 1 ஹவரு இல்லாட்டா 30 மினிட் அந்த மாரி வந்துட்டு சார்ட்ட வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, நல்லாருக்கும். லிக்விடிட்டி அப்டின்னா என்ன அப்டின்றத ஒரு வாட்டி தியரிய பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்க்குள்ள போவோம். ம். அதாவது ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, ஆர்டர்ஸ் அதுல வந்துட்டு 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து மார்க்கெட் ஆர்டர். இன்னொன்னு வந்து லிமிட் ஆர்டர். இந்த மார்க்கெட் ஆர்டர வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னாச்சுன்னா, ஆக்டிவ் ஆர்டர். இன்னொரு பேரும் இருக்கு. ஆர் அக்ரெசிவ் ஆர்டர். அதேபோல இந்த லிமிட் ஆர்டர வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, பாசிவ் ஆர்டர். ஆர்டர் நான் எழுதல. நீங்க படிச்சுக்கங்க சேர்த்து. இது அக்ரெசிவ் ஆர்டர்ன்லாம் வந்துட்டு நம்ம சொல்ல மாட்டோம். பாசிவ் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2 இந்த 2 ஆர்டர் தான். ஒரு நீங்க எந்த ஆர்டர் வேணா போட்டுங்க. நீங்க வந்து ஒரு பொசிஷன எடுத்துட்டீங்க. ஒரு ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்க. பை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த பை பண்ணது வந்து நீங்க எப்படி பை பண்ணீங்க அப்படின்னு உள்ள பூந்து பார்த்தோம்னா, நீங்க இந்த 2த்துல ஏதாவது ஒரு வகையில தான் வந்துட்டு பை பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டினா இந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணி பை பண்ணியிருப்பீங்க. ஒண்ணு மார்க்கெட் ஆர்டரா வந்துட்டு பை பண்ணியிருப்பீங்க. இன்னொன்னு வந்துட்டு லிமிட் ஆர்டரா போட்டு பை பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டினா வந்துட்டு லிமிட் ஆர்டரா போட்டு அப்புறமா மார்க்கெட் ஆர்டரா வந்துட்டு மாறி வந்துட்டு பை பண்ற மாரி நடந்திருக்கும். அப்ப மார்க்கெட்ல வந்துட்டு இந்த 2 ஆர்டர்ஸ் தான் இருக்கு. இப்ப வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஆர்டர் என்ன அப்டின்னாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஆர்டர நீங்க போடுறப்ப, நீங்க வந்து குவான்டிட்டிய வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவை அப்டின்றத வந்துட்டு போடணும் இதுல. இந்த பாக்ஸ்ல வந்துட்டு என்டர் பண்ணணும். ஆனா, அதுல 1 மட்டும் இருக்காது. அது என்ன இருக்காதுன்னா, பிரைஸு எந்த விலைக்கு வாங்கணும், இல்ல எந்த விலைக்கு விக்கணும்ன்றது வந்து இருக்காது. மார்க்கெட் ஆர்டர பொறுத்தவரைக்கும். அப்ப மார்க்கெட் ஆர்டர்ல நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். எவ்வளோ வேணும்? நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குனீங்க அப்டின்னாச்சுன்னா, எவ்வளவு ஸ்டாக்ஸ் வாங்கணும்? 100 ஸ்டாக்ஸா? 50 ஸ்டாக்கா? 2 ஸ்டாக்கா? 3 ஸ்டாக்கா?
அத வந்து என்டர் பண்ணணும். இதுவே நீங்க ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, எத்தன லாட் வேணும் அப்டின்றத மட்டும் இதுல வந்து என்டர் பண்ணணும். மத்தபடி பிரைஸ் எல்லாம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணவே கூடாது. அந்த ஆர்டர் மட்டும் போட்டுட்டு, மார்க்கெட் ஆர்டர்ன்னு இருக்கிற பட்டன வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய ஆர்டர் டைரக்ட்டா எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். டைரக்ட்டா எக்ஸ்சேஞ்சுக்கு போன உடனே என்ன நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, அங்க கியூ இருக்கும். கியூனா விக்கிறவங்க வந்து வரிசையா உட்கார்ந்திருப்பாங்க. நீங்க இப்ப வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர் ஒரு பை ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. பை ஆர்டர் போட்டிருக்கீங்க. என்ன இதுல மார்க்கெட் ஆர்டர்ல பிரைஸ மென்ஷன் பண்ணாம. சோ உங்க ஆர்டர் நேரா வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு. போன உடனே அங்க வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டு வெயிட்டிங் ரூம் இருக்கு. செல்லர்ஸ் வந்து அதாவது விக்கிறவங்க. நீங்க வாங்குறது. வாங்குறவரு, இங்க விக்கிறவங்க. விக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரைஸ சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. 100 குவான்டிட்டி ரூ. 50 ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் 2வது கியூல இருக்கிறவர் என்ன சொல்றாரு, 100 குவான்டிட்டி ரூ. 60 100 குவான்டிட்டி ரூ. 70 அப்ப இந்த ஆர்டர்ல தான் வந்து இருக்கும். விலை வந்துட்டு என்ன ஆயிட்டே இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, இருக்கிறவங்க வந்துட்டு கியூல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க வந்து குறைஞ்ச விலைக்கு குடுக்குறவங்க, விக்கிறவங்க. அடுத்தது இருக்கிறவங்க அதிக விலைக்கு விக்கிறவங்க. அதுக்கு அடுத்ததுல இருக்கிறவங்க வந்துட்டு அதுக்கும் அதிக விலைக்கு இருக்கிறவங்க. இப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும். இப்ப நீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூ. 100க்கு சாரி 100 குவான்டிட்டி வாங்கணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த 100 குவான்டிட்டி இவர்ட்ட இருக்கு. இவர்ட்டயும் இருக்கு, இவர்ட்டயும் இருக்கு, இவர்ட்டயும் இருக்கு. ஆனா எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு எத முடிச்சு குடுக்கும் அப்டின்னாச்சுன்னா, எது வந்துட்டு பெஸ்ட் பிரைஸோ அத முடிச்சு குடுத்துரும். அப்போ உங்களுக்கு அதாவது பையர்ஸுக்கு உங்களுக்கு வந்து எது பெஸ்ட் பிரைஸ் அப்டின்னாச்சுன்னா, ரூ. 50க்கு விக்கிறேன்றவரு தான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ். ஏன்னா, அவரு தான் வந்து சீப்பா விக்கிறாரு. சோ, இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ரேட் ஆயிடும். இது வந்து முடிஞ்சிரும். உங்க ஆர்டரும் வந்துட்டு முடிஞ்சிரும். சோ, இதுதான் வந்து மெக்கானிசம். அப்ப மார்க்கெட் ஆர்டர்ன்றது பிளேஸ் பண்ணியாச்சு அப்டின்னாச்சுன்னா, டைரக்ட்டா அது வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு செல்லர் லிஸ்ட் இருக்கும். இததான் வந்து நம்ம ஆர்டர் புக் அப்டின்னுவோம். இன்னொரு ஸ்லைட போட்டுருவோம். ஆர்டர் புக்ல வந்துட்டு ஆஸ்க் இது வந்துட்டு பிட். இது என்ன அப்டின்னுச்சுன்னா, இது எல்லாமே வந்துட்டு லிமிட் ஆர்டர்ஸ். அப்ப நீங்க போட்ட மார்க்கெட் ஆர்டர் எங்கேயாவது தெரியுமான்னா, யாருக்குமே தெரியாது. நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல தட்டுனீங்கன்னா, நேரா எக்ஸ்சேஞ்சுக்கு போகும் முடிச்சிரும் அவ்வளோதான். அது எங்கேயுமே லிஸ்ட் ஆகாது. சோ, அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மார்க்கெட் ஆர்டர நீங்க போடுற மார்க்கெட் ஆர்டர யாராலயுமே பார்க்க முடியாது. சப்போஸ் நீங்க வாங்கணும்னு நெனச்சுட்டீங்க. மார்க்கெட் ஆர்டர் போடாம, ஒரு பிரைஸ மென்ஷன் பண்ணி போடுறீங்க. அப்ப அது பேரு வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர் கிடையாது. அது வந்துட்டு லிமிட் ஆர்டர். அப்படி ஒரு பிரைஸ வந்துட்டு மென்ஷன் பண்ணி நீங்க போட்டுட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்கள மாதிரி நெறைய பேரு பிரைஸ் குட் பிரைஸ சொல்லி, பிரைஸ மென்ஷன் பண்ணி ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, எக்ஸ்சேஞ்சில இருக்கிற அந்த சர்வர் என்ன பண்ணும் அப்டின்னாச்சுன்னா, லிஸ்ட் பண்ணும். யார் வந்துட்டு அ ஃபர்ஸ்ட் வரணும், யாரு 2வது இருக்கணும், யாரு 3வது இருக்கணும் அப்டின்றத வந்துட்டு லிஸ்ட் பண்ணும். இப்ப அது வந்துட்டு எந்த அடிப்படையில பண்ணும் அப்டின்னாச்சுன்னா, செல்லருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல முடிச்சு குடுக்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். அப்ப செல்லருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல முடிச்சு குடுக்கணும் அப்டின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, யாரு அதிக விலை குடுத்து வாங்குறாங்களோ, அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல கொண்டாந்து நிறுத்திடும். அதுக்கு அடுத்தது யாரு விலை குடுக்க அதிகா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்துட்டு ரூ. 100 குடுக்குறீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்ன்னு வச்சுக்கங்க. அப்ப மத்த யாருமே உங்கள விட அதிக விலை குடுத்து வாங்குறதுக்கு இல்லன்னு அர்த்தம். அப்ப 2வது வந்துட்டு ஒருத்தரு ரூ. 90 குடுத்து வாங்குறதுக்கு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து ரூ. 80 குடுத்து வாங்குறதுக்கு இருக்காரு. இன்னொருத்தர் ரூ. 70, இன்னொருத்தர் ரூ. 60. ஸோ இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் ஆயிடும். உங்களுடைய லிமிட் பை ஆர்டர்.
இந்த மாரி வந்துட்டு லிஸ்ட் ஆயிடும். ஆர்டர் புக்ல. இத எல்லாருமே பார்க்கலாம். ஆனா யாரு போட்டாங்கன்னு தெரியாது. ஆனா எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்காங்கன்றது தெரியும். எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கிறாங்க, என்ன பிரைஸ்க்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். இதுதான் வந்து ஆர்டர் புக். இத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய புரோக்கர் இது வந்து ஒரு 6 லெவலு இதுதான் குடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல இருக்காது. ஆனா, இது வந்து ஒரு 200 பெரிய லெவலுக்கு போகும். நீட்டா போகும் அந்த லிஸ்ட். ஏன்னா நெறைய ஆர்டர்ஸ் இருக்கும்ல. அப்ப அது எல்லாத்தையுமே வாங்கி நீங்க பார்க்கணும் அப்டின்னாச்சுன்னா, அதுக்குன்னு தனியா பணம் கட்டி டேட்டா வாங்கணும். அந்த கனெக்ஷன வாங்கணும். என்எஸ்சில இருந்து. என்எஸ்சில ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலா ரீட்டெயில் ட்ரேடரா அதுல வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ரீட்டெயில் ட்ரேடரா. அதனால வந்துட்டு அத மறந்துருங்க அத. அப்ப வேற இத எப்படி பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு சில பேரு வெண்டர்ஸ் வந்துட்டு அவங்க மொத்தமா வாங்கி அத நம்மளுக்கு மாசம் மாசம் பணம் கட்டணும் அப்டின்னாச்சுன்னா, அத குடுப்பாங்க. அதுல வாங்கி நம்ம வந்துட்டு பாக்குற மாரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் புக்க. சரி. இந்த ஆர்டர் புக் வந்துட்டு இந்த மாரி இருக்கு. இது பிட் சைடு. இப்ப ஆஸ்க் சைடு வந்துட்டு என்னன்னா, விக்கிறவங்க. லிமிட் போட்டு விக்கிறாங்க. அதாவது நான் இந்த விலைக்கு தான் நான் விப்பேன் அப்டின்னு சொல்றவங்க, இந்த சைடுல வரிசைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அப்ப யார் யாரெல்லாம் விக்கணுன்றாங்களோ, அவங்க ஆர்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, யார் குறைஞ்ச விலைக்கு விக்கிறாங்களோ, அவங்கள வந்துட்டு வந்துட்டு போட்டுருவாங்க. இப்ப மொ கொ குறைஞ்ச விலைக்கு விக்கிறவங்க வந்துட்டு ரூ. 110க்கு விக்கிறான். இதான் வந்து குறைஞ்ச விலைக்கு விக்கிறவங்க அப்டின்னாச்சுன்னா, இவரு வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாரு. அப்ப இவருக்கு அடுத்தது இருக்கிறவரு இத விட அதிகமான வேலை சொல்றவரா இருப்பாரு. அவரு ரூ. 120 சொல்லுவாரு. அவரு 2வது இருப்பாரு. ரூ. 130 சொல்லுவாரு. அவரு வந்து 3வது இருப்பாரு. ரூ. 140 4, ரூ. 150 5வது இருப்பாரு. ஸோ, இதுல இப்படிதான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே சர்வர் வந்துட்டு லிஸ்ட் பண்ணிடும். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி, எல்லா ஆர்டர்ஸையும் கலெக்ட் பண்ணி, எல்லாத்தையும் வந்துட்டு லிஸ்ட் பண்ணி ஆர்டர் புக்க வந்துட்டு ரெடி பண்ணிடும். இப்ப இந்த ஆர்டர் புக் இருக்கு பார்த்தீங்களா? இததான் வந்துட்டு லிமிட் ஆர்டர்ஸ்ன்னு சொல்றோம். இதுதான் வந்து பாசிவ் ஆர்டர்ஸ்ன்னு சொல்றோம். இததான் லிக்விடிட்டின்றோம். இப்ப உங்களுக்கு ஒண்ணு வரும். லிக்விடிட்டின்னு நம்ம போயிட்டு சார்ட்ல போயிட்டு மார்க் பண்றோம் பார்த்தீங்களா? இந்த இடம் லிக்விடிட்டி பூல், லிக்விடிட்டி. ஆக்சுவலா அது என்னது அது அப்டின்னா, ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல வந்துட்டு லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கு. அந்த பிரைஸ்ல வந்துட்டு லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கும் அப்டின்னு நெனச்சு மார்க் பண்றது தான் அது. அப்ப லிக்விடிட்டி அப்டின்னாச்சுனாலே, லிமிட் ஆர்டர்ஸ தான் வந்துட்டு நம்ம லிக்விடிட்டின்ட்டு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகே. சரி. இப்ப இந்த இது போட்டாச்சு. இப்ப என்ன நடக்குது அப்டின்னாச்சுன்னா, ஒரு மார்க்கெட் ஆர்டர் போடுறீங்க நீங்க. மார்க்கெட் ஆர்டர். நல்லா கவனிச்சுக்கங்க. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்குது லிமிட் ஆர்டர். நீங்க மார்க்கெட் ஆர்டர் போட்டு வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப அந்த மார்க்கெட் ஆர்டர்ல எத மென்ஷன் பண்ண முடியாது? பிரைஸ மென்ஷன் பண்ண முடியாது. இப்ப குவான்டிட்டிய மட்டும் தான் மென்ஷன் பண்ண முடியும். குவான்டிட்டி உங்களுக்கு வேணுன்ட்டு போட்டீங்க. மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்க. எது பை பண்றீங்க நீங்க. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா 2 வெயிட்டிங் இருக்கு. இந்த சைடு ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த சைடு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆர்டர் புக்ல. இது வந்துட்டு பிட் சைடு. இது வந்துட்டு வாங்குறவங்களுடைய இது. இந்த சைடு ஆஸ்க்ன்றது வந்துட்டு விக்கிறவங்களுடைய இது. அப்ப உங்க ஆர்டர் வந்துட்டு எந்த இதுக்கு போகும்? இந்த இதுக்கு தான் போகும். ஏன்னா நீங்க வந்துட்டு பை பண்றீங்க. உங்களுக்கு விக்கிறவங்க இருக்கிறது ஆஸ்க் சைடு தான். இங்க உங்க ஆர்டர் வந்து நேரா போன உடனே, இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, யாரு குறைஞ்ச விலைக்கு தராங்களோ, அவங்கள்த வந்துட்டு உங்களுக்கு முடிச்சு குடுத்துரும். இடையில புரோக்கர் மாரி. இருந்து ஓகே ரூ. 110 ஃபினிஷ். உனக்கு 100 குவான்டிட்டியா இவனும் 100 தான் விக்கணும்னு இருக்கான். முடிஞ்சது. பிரைஸ் முடிஞ்சது. இப்ப என்ன ஆயிடும்? அந்த 120ன்றவன் இங்க வந்துருவான். இடத்துக்கு வந்துருவான். இல்ல அதுக்கு இடையில இன்னொருத்தன் எவனாவது புதுசா வந்து ரூ. 110க்கு நானும் விக்கிறேன்ட்டு ஒரு ஆர்டர் போட்டான்னா, அவன் இங்க வந்துருவான். இவன் 2வது இடத்திலேயே தான் அப்படியே இருப்பான். ஏன்னா, இவன் வந்து பிரைஸ வந்துட்டு சேஞ்ச் பண்றான். இதுதான் வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுறது. இப்ப நம்ம நேரா வந்துட்டு இத எதுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பார்க்குறோம்னா, இத ரொம்ப டீப்பா நீங்க வந்து திங்க் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு கேண்டில்னுடைய ஸ்ட்ரக்சர நீங்க முழுசா புரிஞ்சுக்கலாம்.
ஒரு கேண்டில் ஏன் சின்னதா இருக்கு? ஒரு கேண்டில் ஏன் பெருசா இருக்கு? ஒரு கேண்டில்ல ஏன் விக்கு பெருசா இருக்கு? பாடி சின்னதா இருக்கு? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க இந்த ஆர்டர் புக்கையும், இந்த ஆர்டர் ஃப்ளோ அனலைஸையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, எல்லாத்தையுமே நீங்க முழுசா கத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஒரு விஷயத்த வருவோம். ஆ இப்ப நீங்க வந்துட்டு 100 குவான்டிட்டி போடுறீங்க. 100 குவான்டிட்டி வாங்கணுன்ட்டு ஆர்டர் போடுறீங்க. இத நான் அழிச்சுட்டேனா தான். எங்க டிசைனா? ரைட்டு. ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நீங்க 100 குவான்டிட்டி மார்க்கெட் ஆர்டர் போட்டு வாங்குறீங்க. ஆ 100 இதையும் வந்துட்டு அழிச்சுருவோம். ஆ 100 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட்டீங்க. ஆனா இவன் வந்து என்ன பண்றான்னா, 10 தான் வச்சுட்டு உட்கார்ந்து ஆனா உங்களுக்கு வந்து 100 தேவ. இவன் என்ன பண்றான், இவன் ஒரு 30 வச்சிருக்கிறான். இவன் என்ன பண்றான், ஒரு 50 வச்சிருக்கிறான். இவன் வந்து ஒரு 20 வச்சிருக்கிறான். இவன் வந்து ஒரு 10 வச்சிருக்கிறான். இப்ப என்ன ஆகும் அப்டின்னுச்சுன்னா, உங்க ஆர்டர் நேரா இங்க வரும். இங்க வந்த உடனே யாரு குறைஞ்ச விலைக்கு விக்கிறான்? ஓ! இவன் விக்கிறானா? இவன்ட்ட வாங்குவோம். 10 முடிஞ்சிரும். 10 முடிஞ்சிருச்சு. என்ன விலைக்கு முடிஞ்சது? இங்க போடுவோம். 110க்கு முடிஞ்சிருச்சு. 10. அப்ப இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? 90 இருக்கு. நேரா இங்கே. அடுத்த உடனே அடுத்தது பார்த்தா இவன் தான் இருக்கிறான். 30 தான் இருக்கான். அதுலயும் 30 முடிஞ்சிரும். எவ்வளோக்கு முடிஞ்சது? 120க்கு. ஓகே. அதுல எவ்வளோ முடிஞ்சது? 30 முடிஞ்சது. மொத்தம் 40 முடிஞ்சது. இன்னும் 60 இருக்கு. அடுத்தது இங்க வரும். இங்க வந்தா 130. அப்ப 130ம் முடியும். 130ல எத்தன முடியும்? ஆ 50 முடிஞ்சிரும். அப்ப மொத்தமா எவ்வளோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு? 50, 30, 90 முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 தான். அடுத்தது இங்க வரும். இங்க வந்த உடனே 140. அதுல வந்துட்டு என்ன வரும்? அ 10 மட்டும் முடிஞ்சுட்டு 10 அப்படியே பெண்டிங் இதுலயே இருக்கும். லிமிட் ஆர்டர்லயே இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்துட்டு காலி ஆயிடும். இது வந்துட்டு இங்க போயிடும். ஃப்ரண்ட்க்கு வந்துரும். இந்த இடத்துக்கு வந்துரும். இந்த இடத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் போயிடும். இதெல்லாம் போயிட்டு, இது வந்துட்டு நேரா மேல இது வந்து இடத்துக்கு வந்துரும். ரூ. 140 அப்படின்றது 10 குவான்டிட்டின்னு இருக்கும். ஏன்னா 10 தானே நீங்க வாங்கிட்டீங்கல்ல. பேலன்ஸ் 10 இருக்கிறதால இவன் வந்துருவான். இது கீழ இருக்கவங்கலாம் இங்க வந்து மேல வந்துருவாங்க. ஓகே. இது இப்படி இருக்கட்டும். இப்ப நீங்க போட்டது 100 ஆர்டர். 100 குவான்டிட்டி வாங்கணும்னு போட்டீங்க. விலை மென்ஷன் பண்ணாம. இத வந்து இங்க வந்து வாங்குறப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க ஒரு ஆள்ட்டயே விக்கிறதுக்காக உட்கார்ந்திருந்தான் பார்த்தீங்களா, குறைஞ்ச விலைக்கு. அவன்ட்ட மொத்தமா இல்லன்றதால, அடுத்தடுத்த ஆளுங்க கிட்ட நீங்க வாங்குற மாரி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த ஆர்டர்ல இருந்து வாங்குற மாரி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, 110 இருந்தது 120 ஆச்சு விலை, 130 ஆச்சு, 140 ஆச்சு. அப்ப இந்த கேண்டில் எப்படி இருக்கும்? நான் வந்து கிரீன் கலர் கேண்டில் போடுறதுக்கு ஓகே. இப்ப இந்த இது வந்து என்னது? ஓப்பனிங் பிரைஸ். இது வந்து குளோசிங் பிரைஸ். இப்ப ஓப்பனிங் பிரைஸ் என்ன? 110. 110ன்றது ஓப்பனிங் பிரைஸ். குளோசிங் பிரைஸ் என்னது? 140. ஓகேங்களா? சரி. இப்ப சிச்சுவேஷன அப்படியே மாத்தி விட்டுருவோம். இப்ப கேண்டில் வந்து நல்லா பெருசா வந்திருக்குல்ல? ஓகே. இப்ப 110க்கு விக்கிறவன்ட்டயே 100 குவான்டிட்டி இருக்கு. ஏன் 100? அவன்ட்ட 200 இருக்கு. விக்கிறதுக்கு வச்சிருக்கான் 200. ஆனா நீங்க வாங்குறது வந்துட்டு 100 தான். அடுத்தது வந்து 120 இருக்கிறான். அடுத்தது 130 முன்னாடி இருந்த மாரி, அடுத்தது 140 இப்படி இருக்கான். இப்போ உங்க ஆர்டர் நீங்க 100க்கு போட்ட உடனே, அது நேரா இங்க வருது. வந்த உடனே இவன்ட்ட இருந்தே எல்லாத்தையும் முடிச்சிருது. அப்ப கேண்டில் எப்படி இருக்கும்?
கேண்டில் வந்து அப்படிதான் ஒரு சின்ன ஒரு கோடு தான் இருக்கும். அதுவும் அந்த பச்சை கலர்ல ஒரு சின்னோண்டு ஒண்ணு இருக்கும். சின்னோண்டு இருக்கும். ஏன்னா வந்து அவனது வந்து முடிஞ்சிருச்சு. அப்ப என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்டு சில நேரத்துல இது இப்படியே இருக்கும். சின்னோண்டு சின்னோண்டு இருக்கும். குட்டியோண்டு குட்டியோண்டு இருக்கும் கேண்டில். அப்ப இது என்ன அர்த்தம் இது? இந்த கேண்டில்னா என்ன சொல்லுது? இது இப்ப நம்ம பார்த்தது வந்து இருங்க. அப்ப என்னன்னா, ஆர்டர் புக்ல வந்துட்டு, நீங்க என்ன வாங்க நெனைச்சீங்களோ, அத விட அதிகமான குவான்டிட்டிய இருக்கு. நீங்க விரும்பின விலையில, குறைஞ்ச விலையில. நீங்க 120, 130, 140லாம் குடுத்து வாங்க வேண்டாம். ரூ. 110க்கு நீங்க விரும்பின விலையில வாங்குறதுக்கு இருக்கு. அப்ப ஒரு பையருக்கு இது என்ன இது? ஃபேர் பிரைஸ். ஒரு பையருக்கு வந்துட்டு, இது வந்துட்டு ஃபேர் பிரைஸ். ஏன்னா, அவருக்கு வந்துட்டு இந்த மாரிலாம் வந்துட்டு லிக்விடிட்டியே இல்லாம போ வேண்டியதெல்லாம் இல்ல. ஸோ, அப்ப இந்த மாரி கேண்டில்ல பார்த்தீங்க அப்டின்னுச்சுன்னா, உங்களுக்கு தோன்றது என்ன இருக்கணும்? என்ன மனசுல வரணும்னா, ஓகே. அப்ப எவனோ ஒருத்தன் மார்க்கெட் ஆர்டர் போட்டிருக்கான். ஆனா, இங்க பார்த்தோம்னா, விக்கிறவங்க நெறைய இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு பிரைஸ் வந்து சின்ன சின்ன கேண்டிலா அப்படியே அந்த லெவல்லயே இருக்கு. அதை 110லேருந்து 120க்குலாம் இறங்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு 2 111, 112ன்னு போதே தவிர, 109ன்னு போதே தவிர, ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டு நகரல. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னுச்சுன்னா, இந்த லெவல்ல வந்துட்டு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துட்டு விக்கிறதுக்கு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, லிக்விடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப லிக்விடிட்டி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, பிரைஸ் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. சின்ன சின்ன கேண்டிலா சார்ட்ல வரும். ஸோ இப்படி சின்ன சின்ன கேண்டிலா சார்ட்ல வருது. பிரைஸ் மூவ் ஆக மாட்டேங்குது அப்டின்னாச்சுன்னா, என்ன அதுக்கு இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஓகே அந்த இடத்துல வந்துட்டு நெறைய வந்துட்டு லிக்விடிட்டி இருக்கு. அதாவது வந்து ஆர்டர் புக் லிமிட் ஆர்டர்ஸ் வந்து நெறைய போட்டு வச்சிருக்காங்க செல்லர். ஸோ அதேபோல செல்லர் ஒருத்தன் வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர் போடுறான்னு வச்சுக்கங்க. அதேபோல பை சைடும் வந்துட்டு அத அப்படியே மாத்தி பார்த்துக்கங்க அவ்வளோதான். பை சைடும் நெறைய லிக்விடிட்டி இருந்ததுன்னா, அப்பவும் பிரைஸ் என்ன ஆகாது? மூவ் ஆகாது. அப்ப 2 சைடும் இருந்து அக்ரெசிவா ஆர்டர் வருது. இப்ப பை ஆர்டர் ஒரு சைடு வருது. அக்ரெசிவ் ஆர்டர்னால என்னன்னு சொன்னோம்? மார்க்கெட் ஆர்டர் தான் அக்ரெசிவ் ஆர்டர்ன்னு சொன்னோம். அப்ப பை சைட்ல இருந்தும் அக்ரெசிவ் ஆர்டர் வருது. செல் அக்ரெசிவ் ஆர்டர் வருது. எந்த அக்ரெசிவ் ஆர்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்தாலும், இந்த ஆர்டர் புக்ல அவங்க தேவைக்கு மேல இருக்கிறதால, குவான்டிட்டீஸ் வாங்குறதுக்கும், விக்கிறதுக்கும் நீ எவ்வளோ வேணா வாங்கு. இங்க உனக்கு இருக்கு. நீ எவ்வளோ வேணா நான் விக்கணும்னு நெனச்சாலும் விக்கலாம். வாங்குறதுக்கு இங்க நாங்க இருக்கிறோம். அப்படின்னு சொல்லி இந்த லிமிட் ஆர்டர்ஸ்ல இந்த ஆர்டர் புக்ல லிமிட் ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இத தான் நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்? லிக்விடிட்டின்றோம். அப்ப லிக்விடிட்டி அப்படின்றது வந்துட்டு பெண்டிங் ஆர்டர் இல்ல அப்படி சொல்லலாம். இல்லாட்டினா ரெஸ்டிங் ஆர்டர். அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்கலாம். அங்க பை ஆர்டர் வந்ததுன்னா, உடனே விப்பாங்க தவிர, மத்த நேரம் அப்படியே இருப்பாங்க. அந்த ஆர்டர் புக்ல சைலன்ட்டா இருப்பாங்க. ஸோ, இப்ப நம்மளுக்கு என்ன வந்து லிக்விடிட்டி மார்க் பண்றதுன்னா என்ன? அப்ப லிக்விடிட்டிய மார்க் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, சார்ட்ல போயிட்டு எத மார்க் பண்றோம் நம்ம? நம்ம சார்ட்ல போயிட்டு இந்த பை ஆர்டர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிட் சைடு இதெல்லாம் வந்து பை பண்றதுக்காக ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இவங்கலாம் எந்த பிரைஸ்ல எங்க போட்டு வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க கூட்டமா? அதேபோல விக்கிறவங்கலாம் எந்த இடத்துல ஆர்டர் போட்டுட்டு, எந்த பிரைஸ்ல போட்டுட்டு எங்க இருப்பாங்க? அப்படின்றத வந்துட்டு சார்ட்ல போயிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சார்ட்ல கண்டுபிடிச்சு அந்த இடத்த வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஏன் மார்க் பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னுச்சுன்னா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு ஸ்டாக்ஸ வந்துட்டு வாங்குறதும் செய்வாங்க, விக்கிறதும் செய்வாங்க. அப்படி அவங்க பெரிய குவான்டிட்டி ஸ்டாக்ஸ வாங்குறப்பயும், விக்கிறப்பயும், ஒருவேள அவங்க விக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், உதாரணத்துக்கு.
இப்போ பெரிய ஒரு 1,00,000 ஷேர்ஸ வந்துட்டு அவங்க விக்கணும். ஆனா, அந்த 1,00,000 ஷேர்ஸையும் வாங்குறதுக்கு மார்க்கெட்ல ஆர்டர்ஸ் இருக்கணும். என்ன ஆர்டர்ஸ் இருக்கணும்? லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கணும். லிமிட் ஆர்டர் போட்டு பையர் வந்துட்டு காத்திருக்கணும். அதுவும் அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஸ்லிப்பேஜ் ஆகாம. அதாவது அவங்க ரூ. 100க்கு விக்கணும்னு நெனச்சாங்கன்னா, அந்த ரூ. 100யிலேயே முடியிற மாரி இருக்கணும். அப்படின்னா, நெறைய ஆர்டர்ஸ் இருந்தா தான் அது சாத்தியமாகும். இங்க ரூ. 100க்கு ஒருத்தன் போட்டுட்டு இருக்கிறான். அடுத்தவன பார்த்தோன்னா ரூ. 80க்கு போட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 60, 70 காணோம். ரூ. 50க்கு போட்டு ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். இப்ப இந்த நேரத்துல இன்ஸ்டிடியூஷன் கொண்டாந்து 1,00,000 ஆர்டர போட்டான்னா, என்ன ஆகும் அவன் கத? அவன் கடைசியில ரூ. 1க்கு விக்கும் அவன் விக்க வந்தது. அப்ப ஒரு ரூ. 100 ஷேர ரூ. 1க்கு எவனாவது விப்பானா? ஏன் அது ரூ. 1க்கு போச்சு? இங்க ஆர்டரே இல்ல. ஏன்னா நீ ஆர்டர் போடுறப்ப அது ஒன் பை ஒன்னா வந்து கீழ போய்க்கிட்டே இருக்கு. அப்ப இந்த லெவல்ல வாங்குறதுக்கு இல்ல. அவன் விக்கிறப்ப. அப்ப இதுல வந்துட்டு சும்மா ஒரு 100 தான் இங்க இருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா ரூ. 90ல இருக்கு. அதுலயும் ஒண்ணும் சும்மா கொஞ்சம் தான் இருக்கு. ரூ. 80லயே கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ டக்கு, 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 டக்குன்னு பிரைஸ் கீழ இறங்கிட்டே இருக்கும். வேகமா வரும். ஒரு பெரிய ரெட் கேண்டில் வரும். அப்ப என்ன சொல்லுது ரெட் கேண்டில்னா, எவனோ ஒருத்தன் ஆர்டர் போட்டான்டா. செல் ஆர்டர, மார்க்கெட் ஆர்டரா போட்டுட்டான். ஆனா நம்ம ஆர்டர் புக்ல பை சைடுல லிக்விடிட்டி இல்ல. லிமிட் ஆர்டர் இல்ல. அதனால பிரைஸ் சல்லு சல்லு சல்லுன்னு கீழ போகுது. அப்ப அந்த ஆர்டர் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, அது எந்த அளவு வரைக்கும் இருக்குதோ, அந்த அளவு வரைக்கும் போய் அங்க போய் நின்றும். அதுக்கப்புறம் அங்க புக்ல ஒண்ணுமே இல்ல. இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அப்போ ஒரு பெரிய ரெட் கேண்டில் மேல இருந்து கீழ வரைக்கும் போகும். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு நெனச்சுக்கங்க. ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டிலோ, ஒரு பெரிய ஒரு கிரீன் கேண்டிலோ வருதுன்னா, நெறைய வால்யூம்னா நெறைய அங்க இல்ல. அங்க வால்யூமே இல்ல. பிரச்சனை அதுதான். அங்க வால்யூமே இல்ல. வால்யூமே இருந்ததுன்னா பிரைஸ் மூவ் ஆகாது. நின்றும் அப்படியே அந்த இடத்துல. அந்த கேண்டில்லாம் சின்ன சின்னோண்டு குட்டி குட்டியாண்டு வரும். ஸோ அப்ப இப்ப புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்ப நம்ம திருப்பி அந்த பாயிண்ட்க்கு வருவோம். இப்ப எதுக்கு அந்த ஏரியாவ போய் நம்ம மார்க் பண்ணணும்? எவனாவது எந்த விலைக்கு எங்கேயாவது போட்டுட்டு இருக்கிறான். அதுக்கும் நம்ம ட்ரேட் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்டின்னா, இன்ஸ்டிடியூஷனல் வந்து அவங்க ஒரு இத விக்கணும்னு வராங்க அப்டின்னாச்சுன்னா, அவங்க ஒரு விலைய வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி நம்ம வந்துட்டு இந்த ஷேர வந்து விக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு ரூ. 150க்கு அந்த ஷேர வாங்கியிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்க. கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி, இல்ல கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ரூ. 150க்கு அந்த ஷேர்ஸ வந்துட்டு வாங்கியிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு 1,00,000 ஷேர் அவங்ககிட்ட இருக்கு. இப்ப பிரைஸ் நல்லா ஏறிடுச்சு. அவங்க வாங்குனப்ப ரூ. 150 இப்ப வந்துட்டு ரூ. 500க்கு வித்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க. இவங்க என்ன நெனைக்கிறாங்க, சரி இந்த டைம்ல நம்ம வந்துட்டு வித்தோம் அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு வந்துட்டு நல்ல விலை கிடைக்கும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. இவங்க இந்த ஆர்டர் புக்க பாக்காம இவங்க மாட்டும் ஆர்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கங்க. என்ன ஆகும்? ரூ. 500ல இருக்கிற ஷேர் ரூ. 150 தாண்டி கீழ போயிடும். ரூ. 50க்கு விக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, இங்க ஒண்ணுமே இல்லங்க. சர சர சரன்னு அப்படியே போயிடும். ஸோ, அதனால அவங்க போட மாட்டாங்க. போடாம லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப லிக்விடிட்டிய கிரியேட் பண்றது அப்படின்னா, எங்க லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்றாங்க பார்த்தீங்களா? இன்ட்ராடே வந்து ஹையஸ்ட் லிக்விடிட்டி. இன்ட்ராடே தான் வந்துட்டு அவங்க வாங்கி தானே விக்கிறாங்க. அவங்க கிட்ட எங்க வாங்கி என்ன பெர்மனன்ட்டா வைக்க போறாங்க? அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. உன்கிட்ட தள்ளிட்டான் அவ்வளோதான். நீ எதாவது பண்ணிக்க. நீ வச்சுக்க இல்ல திருப்பி வித்துரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வித்துட்டு போயிடுவான். அப்ப இன்ட்ராடேன்றது வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் லிக்விடிட்டி புரொவைடர். ஸோ, அதனால நல்லா யோசிச்சு பாருங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இல்லாட்டினா மார்க்கெட்டே இல்ல மொத. வெறும் இன்வெஸ்டர வச்சு என்ன பண்றது? அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குவான். அவன் வாங்குறத வச்சுக்கிட்டு இங்க மார்க்கெட் எல்லாம் ரன் பண்ண முடியாது. என்எஸ்சியே வந்து இழுத்து மூடிட்டு போ வேண்டியது தான். எக்ஸ்சேஞ்ச. எதுக்கு இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்டின்ட்டு. செபின்றது தேவையே இல்லாம போயிடும். ஸோ, இது அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விலை ஏறுதுன்னா வாங்குவாங்க, விலை இறங்குதுன்னா விப்பாங்க. ஓகேங்களா?
சரி அப்ப இந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ரொம்ப பெரிய குவான்டிட்டி வாங்குவாங்க. அவங்க வந்து லிவரேஜ்ல வாங்குவாங்க. ஆ புரோக்கர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து லிவரேஜ் குடுப்பாங்க. 1:4, 1:6 ஸோ அந்த மாரிலாம் நெறையா தருவாங்க. அதனால வந்துட்டு அவங்க பெரிய குவான்டிட்டியா வந்துட்டு பை பண்ணுவாங்க. பெரிய குவான்டிட்டி வந்துட்டு செல் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இன்ஸ்டிடியூஷனல் வந்துட்டு விக்கலாம், வாங்கலாம். வாங்கணும்னு நெனைச்சாலும் அவங்க கிட்ட வாங்கலாம். விக்கணும்னு நெனைச்சாலும் அவங்க கிட்ட விக்கலாம். இவங்க ஒரு ரகம். இன்னொன்னு வந்து நம்மள மாரி ரீட்டெய்லர்ஸ். நம்மளும் அதுல இன்ட்ராடே தான் பண்ணுவோம். ஆ இருந்தாலும் நம்மளுடைய பவரும் வந்து ரொம்ப அதிகம் இந்தியாவுல. ஸோ நம்மளும் வந்துட்டு லாபத்துக்காக ஏறுனா வாங்குவோம், இறங்குனா விப்போம். அப்ப நம்மளும் வந்துட்டு வாங்குறோம், விக்கிறோம். அப்ப அவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல்ல பொறுத்தவரைக்கும், நீ வந்து எதுக்கு வாங்குற? நீ வாங்கி வைக்க போறியா? இல்ல வாங்கிட்டு நீ திருப்பி விக்க போறியா? இல்ல நீ வித்துட்டு வாங்க போறியா? இல்ல வித்துட்டு அதோட போறியா? ஏற்கனவே இருக்கிறத வித்துட்டு. இத பத்தி எல்லாம் இன்ஸ்டிடியூஷனுக்கு கவல கிடையாது. அவங்க கிட்ட ரூ. 150க்கு வாங்குனாங்க ஒரு காலத்துல. அது இப்ப ரூ. 500ல இருக்குது. அத விக்கணும் அவ்வளோதான். யாரு வாங்குறா? அவங்க கிட்ட வித்தரணும். அப்ப யாரு வாங்குவா? இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் வாங்குவாங்க கண்டிப்பா. அவங்க எப்ப வாங்குவாங்க? மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு நெனச்சாச்சுன்னா, அவங்க அந்த ஸ்டாக்ஸ வந்துட்டு வாங்குவாங்க. வாங்கிட்டு அவங்க ஷார்ட் பண்ணிட்டு, கீழ பிரைஸ் இறங்குன உடனே திருப்பி பை பண்ணிட்டு வெளில வருவாங்க. ஒரே நாள்ல அவங்க முடிச்சுருவாங்க. அப்ப அவங்க வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான வந்துட்டு சாய்ஸ். யாருக்கு? இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஓகே. ஒரு ஆள் ரெடி. இன்ட்ராடே ரீட்டெய்லரு ரீட்டெய்லரும் அதே கத தான். இறங்குச்சுன்னா விப்பாங்க, ஏறுனுச்சுன்னா வாங்குவாங்க. அவங்களும் வந்துட்டு மோஸ்ட்லி பையரா தான் இருப்பாங்க. செல்லரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, செல் பண்றதுக்கு வந்துட்டு அலோவ்டு இல்ல. அ நெனைக்கிறேன் நானு. இல்ல பாரோ பண்ணி விக்கணும். ஸ்டாக்ஸ் இருந்தா தான் விக்க முடியும். ஸ்டாக்ஸ் இல்ல அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்துட்டு புரோக்கர்ட்ட இருந்துட்டு வாங்கணும். வாங்கி அத வந்துட்டு விக்கலாம். ஸோ அப்ப விக்கிறது, வாங்குறது இவங்களும் ரீட்டெய்லர்ஸும் பண்ணுவாங்க. அப்ப ரீட்டெய்லர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? விலை ஏறுதுன்னு தெரிஞ்சா தான் வாங்குவோம். இல்லாட்டா சும்மா போய் வாங்கிட்டு உட்கார்ந்திருப்போம். நம்ம இன்வெஸ்ட்மென்ட்க்காக இல்ல. வாங்கி லாபம் பார்க்கறதுக்காக இது பண்றோம். இது இல்லாம இன்னொரு பார்ட்டி யாரு அப்டின்னாச்சுன்னா, இன்வெஸ்ட்மென்ட்க்காக வாங்குறது, அது வந்துட்டு ஒரு பெரிய லெவல்லலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாங்குறவங்க, விக்கிறவங்கலாம் பார்த்துட்டு, இப்ப அவனுக்கு 1,00,000 ஷேர் விக்கணும். அப்போ 1,00,000 ஷேர்ன்னா சாதாரண ஆள் கிடையாது. எல்லாரையும் வந்து கேன்வாஸ் பண்ணணும். ரீட்டெய்லர் மைண்ட்ல என்ன பண்ணணும்? அவன் வந்து விக்கணும். அப்ப வாங்குற ஆள் தான் தேவை. அப்ப பையர் மைண்ட்ல என்ன கிரியேட் பண்ணணும்? சூப்பரா விலை ஏறுதுடா. இந்த ஸ்டாக்ஸ வந்து வாங்கணும்னா, நல்லா ஏறும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இத வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இத கிரியேட் பண்றதுக்காக அவங்க என்னென்னமோ வேலைலாம் பண்ணுவாங்க. அதுக்குள்ளலாம் உள்ள பூந்து பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, அது ஒரு கிளாஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு எபிசோடு மாரி போயிட்டு இருக்கும். லிக்விடிட்டி இன்ஜினியரிங்ன்னுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் அவங்க இது பண்ணி லிக்விடிட்டிய வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிக்விடிட்டிய கிரியேட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க? ஆஹா! லிக்விடிட்டிய வந்து கிரியேட் பண்ண உடனே பையர்ஸ் என்ன பண்ணுவான்? உள்ள வருவான். உள்ள வந்து ஒரு இடத்துல ஆர்டர் போட்டுட்டு உட்கார்ந்திருப்பான். ஒரு ஆள் போட மாட்டான். இருக்கிறவன் எல்லாருமே அங்க தான் வந்து உட்கார்ந்து ஆர்டர் போட்டுட்டு. அந்த இடம்ன்றது தான் பிரைஸ் லெவல். அப்ப எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட விலையில, ஓகே நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஏறப்போகுதுடா. அப்ப வந்து ரூ. 500க்கு நம்ம வாங்கிடுவோம் அப்டின்ட்டு நெறையா பேரு லிமிட் ஆர்டர் போட்டுட்டு உட்கார்ந்திருப்பான். ஒரு குறிப்பிட்ட விலையில. ஒரு ரேஞ்சுக்குள்ள. ஒரு இத்தனை எல்லாரும் ஒரே விலைய போட மாட்டாங்க. 500, 501, 510 இப்படி ஒரு ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கேப்ல வந்துட்டு அவங்க ஆர்டர்ஸ் போட்டுட்டு, ஒரு பேண்ட் மாரி போட்டுட்டு, எல்லாரும் அங்க வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நெறைய லிமிட் ஆர்டர்ஸ். எதுக்காக லிமிட் பை லிமிட் ஆர்டர்ஸ். பை பண்றதுக்காக போடப்பட்ட லிமிட் ஆர்டர்ஸ் ஒரு பர்ட்டிகுலரா ரூ. 490 இருந்து 510 வரைக்கும் இருக்கிற அந்த கேப்ல வந்துட்டு நெறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப வந்து அந்த அந்த இதுதான் வந்துட்டு லிக்விடிட்டி. இத தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போறோம். ஸோ இத வந்து மார்க் பண்றது தான் வந்துட்டு லிக்விடிட்டி மார்க்கிங். இத எதுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, இத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பிரைஸே வந்து நகரும். பிரைஸே வந்துட்டு எங்க போகும் அப்டின்னாச்சுன்னா, லிக்விடிட்டி எங்க இருக்குதோ அங்க போகும். அந்த இடத்துல இல்லாட்டினா, அடுத்தது எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குதோ அந்த இடத்துக்கு போகும் பிரைஸ்.
சோ இப்படின்றப்ப ஒரு வழக்கு அதாவது லெஃப்ட், ரைட் கிடையாது. அப், டவுன். மேல லிக்விடிட்டி இருக்குன்னா மேல போகும். கீழ லிக்விடிட்டி இருக்குன்னா கீழ வரும் பிரைஸ். அப்ப லிக்விடிட்டி இருக்கு அப்டின்னாச்சுன்னா, எந்தெந்த இடத்துல ஆர்டர்ஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்டின்றது தான் வந்து லிக்விடிட்டி அப்டின்றது. இப்ப நம்ம வந்துட்டு சார்ட்டுக்குள்ள போயிட்டு, எங்கெங்க யார் யாரு ஆர்டர் போட்டுட்டு விப்பாங்க, விக்கிறதுக்கோ, வாங்குறதுக்கோ காத்திருப்பாங்க அப்டின்றத வந்துட்டு பார்ப்போம். ஓகே. இப்ப உதாரணமா இத எடுத்துக்குவோம். இது ஜேபிஒய் இருங்க நான் ட்ரேடர் ச ச ச ச ச நான் கரெக்ட்டா வெளில வந்துட்டேன் நானு. நான் இந்த லெவல்ல. உட்டிருந்தா இன்னும் நெறைய வந்திருக்கும் போல இருக்கு. சரி விடு நாளைக்கு பார்த்துக்குவோம். இதுதான் வந்துட்டு இதுல வந்துட்டு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்டின்னாச்சுன்னா, இன்னைக்கு பெரிய லெவல்ல ஒரு $500 தூக்கியிருக்கலாம். $120 முடிச்சுட்டேன் நானு. இதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே. நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். இப்ப பாருங்க, 30 மினிட் இல்லாட்டா 1 ஹவர் எது வேணா எடுத்துக்கங்க. நம்ம 1 ஹவர் எடுத்துக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு. இந்த இடம் இருக்கு பாருங்க. இது வந்து ஸ்விங் ஹை. இது ஸ்விங் லோ. இது ஸ்விங் ஹை. இதுவும் வந்துட்டு அந்த ஸ்விங் ஹைனுடைய ஒரு டபுள் டாப்ன்ற மாதிரி. இது வந்து ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இது போயிட்டே இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக் குடுத்துக்கிட்டு, அப்புறமா வந்துட்டு போகும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னாச்சுன்னா, இப்ப பொதுவா பாருங்க, மணி வந்து என்ன மணி? நான் 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 இன்னொன்னு சொல்லிர்றேன். நான் வந்து லிக்விடிட்டிய மட்டும் பத்தி பேச மாட்டேன். பொதுவா எதையாவது ஒண்ண பார்த்தேன்னா, அத சொல்லணும்னு தோணும். அதெல்லாம் சொல்லுவேன். ஸோ, இப்ப வந்துட்டு இந்த கேண்டில் பாத்தீங்களா? ஸோ, இந்த கேண்டில் வந்துட்டு கரெக்ட்டா எத்தன மணிக்கு இருக்கு? 18:30 18:30ன்னா எத்தன மணி? 6:30 6:30 தானே? 18:30ன்னா 6:30 5:30 12 கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? 6:30 18ன்னா 6 மணி தான் சார். 6:30 6 மணி 6:30க்கு யுஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங் டைம். இது 1 ஹவர் கேண்டில். ஓகே. ஸோ, இந்த 1 ஹவர்ல கேண்டில் வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னுச்சுன்னா, இது டாப்பு, இது வந்து பாட்டம். அப்டியே இழுத்துட்டு போகும். இது நம்மளுக்கு பெரிய லெவல்ல ஏறுன மாரி தெரிஞ்சது. ஆனா, அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல என்ன ட்ரேட் நடந்ததோ, ஹையஸ்ட், லோயஸ்ட் அத விட்டு அதுக்குள்ள தான் இருக்கு பிரைஸ். அத விட்டு இன்னும் வெளியில போகல. ஓகே. ஸோ இது வந்து ஒரு இது. இத வந்து நம்ம வந்து நிஃப்டிலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா நிஃப்டில வந்து நம்ம 1 ஹவரா எடுக்க மாட்டோம். 15 மினிட்ட வந்து எடுப்போம். 15 மினிட் கேண்டில்ல பார்த்து, அதனுடைய டாப் அதனுடைய பாட்டம்ம வந்துட்டு இந்த மாரி ரெக்டாங்குலர் போட்டு பாக்ஸ் போட்டு மூவ் பண்ண வச்சுட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு உள்ளேயும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். அது பாக்ஸ விட்டு வெளியில போறப்பயும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். அதான் வெளியிலனா மேலயோ, இல்ல கீழயோ போறப்பயும் நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்ப இதையே வந்து எடுத்துக்குவோம். சாம்பிளுக்காக. ஆ இப்ப நான் வந்துட்டு இது வந்துட்டு 1 ஹவர்ல இருக்கு. நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணேன்னா, இப்ப பாருங்க, இந்த இதெல்லாம் பாருங்க. அப்படி பார்க்கிறப்பயே கொஞ்ச நேரம் நீங்க விடுறீங்க. விட்டுட்டு ஒரு கொஞ்சம் வாட்ச் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது அதுக்கு தான். ஒரு ஒரு புடி கிடைக்கும் அப்பதான் என்னன்ட்டு. அப்போ ஒரு பீக் விட்டீங்க, ஒரு ஸ்விங்க விட்டீங்க, 2வது இதையும் விட்டீங்க. அப்புறமா இங்க வரீங்க. இப்ப இங்க வந்துருச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி 17:30 ஆயிடுச்சு. சரி இது எவ்வளவு? 18:30
ஆ இது வந்து 1 ஹவர் சாட்டா? ஓகே. ஓகே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி. இப்ப இத வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னுச்சுன்னா, ஒரு பேரலல் சேனல் ஒண்ணு போடுறோம். பேரலல் சேனல். இப்ப இதுலருந்து ஆரம்பிக்கிறேன். இதுலருந்து ஆரம்பிச்சு இந்த இதுக்கு போடுறேன். அடுத்தது இதனுடைய லோகோ வந்து போட்டேன். இப்ப என்னுடைய கணக்கு என்ன அப்டின்னாச்சுன்னா, பிரைஸு இது மேல போய் தட்டுது, அப்புறம் கீழ வருது, அப்புறம் மேல போய் தட்டுது, அப்புறம் கீழ வருது, அப்புறம் மேல போய் தட்டுது, கீழ வருது, அப்டியே போயிட்டே இருக்கு. ஆனா, இங்க வந்து கீழ வரைக்கும் வந்தது. அப்புறம் இந்த மிடில் லைன் ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த மிடில் லைன் வரைக்கும் போகுது, கீழ வருது. அப்புறம் இந்த லைனுக்கு போகுது, இங்க வருது. அப்புறம் இந்த இதுக்கு போகுது, இங்க வருது, இங்க போகுது. இப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஓகே. இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம பொசிஷன் எடுப்போம். உதாரணத்துக்கு இந்த இடம் பார்த்துட்டோம். இந்த இடம் வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பிரைஸு இந்த இடத்துக்கு வரும். வந்து இந்த கோட்ட தொட்டுதுன்னா, நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுத்துறலாம். நம்ம ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தோம்னா, கால் ஆப்ஷன் வந்துட்டு வாங்கிரலாம். அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அது தொட்ட பாடே காணோம். அது தொட்ட பாடே காணோம்னா, பிரைஸ் வந்துட்டு மேல ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, ஓகே பிரைஸ் வந்து மேல ஷிஃப்ட் ஆயிடுச்சா, அப்ப என்ன பண்றோம், இந்த மிடில் லைன் எடுத்துக்கிறோம். ஓகே. சரி இந்த மிடில் லைன வந்துட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம், அதுல வந்துட்டு சரி இது வந்துட்டு மிடில் லைன வந்து தொட்டுட்டு மேல போகும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆர்டர் வந்துட்டு எடுப்போம். பை பண்ணுவோம். அதாவது லாங் பொசிஷனோ, அப்படி இல்லாட்டினா ஆப்ஷனா இருந்ததுன்னா, கால் ஆப்ஷனோ வாங்குவோம் அப்படின்ட்டு. அப்ப இதுக்காக நீங்க என்ன பண்ணி வைப்பீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இடத்துல ஆர்டர் போட்டு வைப்பீங்களா? ஏற்கனவே ஏன்னா இந்த லெவல் தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்ப அந்த பிரைஸ போட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஆர்டர வந்துட்டு பை ஆர்டர வந்துட்டு இங்க வந்து போட்டு வச்சுருவீங்க. இந்த இடத்துல. அப்ப இந்த லைனுக்கு கொஞ்சம் மேல வச்சுருவீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு கொஞ்சம் மேல வந்துட்டு வாங்குற மாதிரி. வைக்கிறீங்க, இல்ல அந்த லைன்லயே வைக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு. இப்ப இந்த லைன்லயே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த லைன்லயே வச்சுர்றீங்க. அப்ப அந்த லைன்ல வந்துட்டு என்ன ஆர்டர் இருக்கு? பை ஆர்டர் இருக்கு. அந்த லைன்ல வந்துட்டு பை ஆர்டர். சரி ஓகே. நீங்க பை ஆர்டர் வாங்கிட்டீங்க. பை ஆர்டர் போட்டீங்க. அதே மாரி நீங்க வாங்கிட்டீங்க. இப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸ்டாப் லாஸ எங்க வைப்பீங்க? அதுக்கு கீழ கொண்டு போய் வைப்பீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பை ஆர்டர் போடுறீங்க. போட்டுட்டு அதுக்கு கீழ கொஞ்சம் எங்கயாச்சு அதுக்கு கீழ கொஞ்சம் தள்ளி ஸ்டாப் லாஸ வச்சுர்றீங்க. ஏன்னா, திடீர்னு பிரைஸ் கீழ ஆயி போச்சுன்னா என்ன பண்றது? அப்டின்ட்டு. அப்ப இந்த பாக்ஸுக்குள்ள இங்க ஒரு ஆர்டர் வந்துட்டு முடிஞ்சுது. ஒரு ஆர்டர் நீங்க பை பண்ணிட்டீங்க. பை பண்ணது போல, இங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஒரு ஆள் நீங்க பண்ணல. ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாரி. ஸோ, அப்ப அத வந்து இந்த இத எடுத்துடுறேன். லைன. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஆர்டர் என்ன ஆர்டர் ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர். ஸோ, அத வந்துட்டு நம்ம எப்படி எழுதணும் அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாப் லாஸ வந்துட்டு எஸ்எல்ன்னு போட்டுக்கிறோம். என்னது? ஒண்ணுமே காணோம். எழுத்தையே. ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டர். ஏன்னா வாங்குனவங்க வந்து விக்கிறதுக்கு தானே போட்டுருப்போம். ஓகே. அப்ப இங்க வந்துட்டு செல் ஆர்டர் இருக்கு. நெறைய இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க. இங்க மட்டுமா எடுத்தாங்க? அவங்க நெறைய பேர் இங்க வாங்கியிருப்பாங்க, இங்க வாங்கியிருப்பாங்க, இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க. அப்படியே இழுத்துட்டே போங்க அத. அப்படியே இழுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இந்த இடமே வந்துட்டு ஒரு ஆர்டர் குவியல் தான். இந்த லெவலு.
இந்த இடமே வந்துட்டு என்னவா இருக்கும்? நெறைய ஆர்டர்ஸ் இருக்கு இங்க. இது வந்து கரெக்ட்டா வந்துட்டு இப்படி இருக்கிறத விட, இப்படி இருக்கணும். எப்படின்னா, இத நவுத்த முடியுமா? நவுத்த முடியாதுன்னு நெனைக்கிறேன்ல. அப்படியே டர்ன் பண்ணலாமே! ஓ! அது ஆட்டோகேட்ல தான் வரும்ல. கொஞ்சம் அப்படி சாய்ச்சு வைக்கலாமான்னு பார்த்தா, சாய்க்கவே முடியாது போல இருக்கு. இத அப்படிதான் போட முடியும் போல இருக்கு. இது இங்க ரொட்டேட்ன்னு ஒண்ணுமே இல்ல. ம். ரொட்டேட் பண்ற ஆப்ஷனே இல்ல. ஸோ, அதனால இத எடுத்துட்டு இப்படி போட்டுக்குவோம். ஏன்னா இது வந்து கிராஸா இருக்கு. இத எடுத்துட்டு இந்த இதிலயே ஆனா இது நான் வந்து ஆக்சுவலா இது வந்து ட்ரெண்ட் லைனு. நான் அத யூஸ் பண்றேன் நானு. ஆ சார் அந்த ட்ரெண்ட் லைன் பேரலல் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? அதுலயே வந்து பேக்கிரவுண்ட் வந்து கலர் குடுத்தீங்கன்னா அதே மாரி வரும். ஓகே. சும்மா ஒரு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த செட்டிங்ஸ்ல வந்து ஃபில் கலர் குடுத்துடலாம் சார். இருக்கட்டும் நம்ம தானே கிளாஸு. குடுக்கணுமா என்ன? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலீட் பண்ணி போட்டுருவேன் அத. இல்ல சார் நீங்க கேட்டதுனால சொன்னேன் சார். ஓகே, 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 ஓகே. அப்ப அப்ப எந்தெந்த இடம்னா, இந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு பை பண்ணியிருக்கிறாங்க. பை பண்ணதால, அவங்க வந்து ஸ்டாப் லாஸ இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, செல் ஆர்டர்ஸ் நெறைய இருக்கு. அப்ப செல் ஆர்டர்ஸ் நெறைய இருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் வந்து நெறைய வாங்கணும்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கு வந்து நெறைய வாங்க வேண்டியது இருக்கு. அவங்க வந்து 1,00,000 ஷேர்ஸ் வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மீட்டிங்ல, போர்ட் மீட்டிங்ல பேசிட்டாங்க. சரி நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ வந்துட்டு நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணுவோம் அப்படின்னு போட்டாங்க. போட்ட உடனே அது வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் இன்சார்ஜ் கிட்ட போயிடும். அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணுவாரு, ஓகே வாங்குறதுக்கு பிளான் போடுவாரு. எப்ப வாங்கலாம்? என்னைக்கு வாங்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம். இந்த பிரைஸ் லெவல்ல வாங்குவோம். அப்படின்றத முடிவு பண்ணுவாரு. முடிவு பண்ணிட்டு லிக்விடிட்டிய வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுருவாரு. இப்ப அவர பொறுத்தவரைக்கும், இந்த இடத்துக்கு பிரைஸ் வந்தது அப்டின்னாச்சுன்னா, அவரு தன்னுடைய பை ஆர்டர் மூலமா எல்லாத்தையும் வாங்கிடுவாரு. அப்ப இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்றது. இப்ப இப்டி, 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 இப்டி பிரைஸ் வந்துட்டு மூவ் ஆயிட்டே இருக்கு அப்டின்னாச்சுன்னா, அந்த இடத்துலலாம் வந்துட்டு என்டர் ஆவாங்க. என்டர் ஆயிட்டு ஸ்டாப் லாஸ போடுவாங்க. ஸ்டாப் லாஸ் மட்டும் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இப்ப அ பிரேக் அவுட் ட்ரேடர்ன்னுவாங்க. இப்ப இந்த இந்த பிரைஸ் இந்த இத உடைக்கட்டுமே. இந்த லைன வந்து உடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன், பிரைஸ் என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, சர சர சரன்னு மேல போகும். ஏன் அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல நெறைய பேர் வந்துட்டு பை ஆர்டர் போட்டு வச்சுப்பாங்க. என்னன்னா, பிரேக் அவுட் அது. இந்த லெவல்ல வந்துட்டு பிரைஸ் உடைச்சிருச்சுன்னா மேல போகும். இது ஒரு பிரேக் அவுட் இது அப்டின்னு சொல்லிட்டு, இங்க வந்துட்டு பை ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ பை ஆர்டர்ஸ் வந்துட்டு இங்க இருந்ததுன்னா, அவங்க வந்து என்டர் ஆகுறாங்க. அவங்க சேஃப்டிக்காக, அவங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்காக என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் பிரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு, செல் ஆர்டர வந்து இந்த இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப இதுவும் வந்து இத ஆனா நீங்க மார்க் பண்றப்ப, ஒரு சின்ன கோடா மார்க் பண்ணாதீங்க. ஒரு 10 பாயிண்ட், ஒரு 5 பாயிண்ட் உள்ள ஒரு ரெக்டாங்குலர் டூல வச்சுக்கிட்டு மார்க் பண்ணுங்க. அப்ப என்னென்ன இடம்லாம் அப்டின்னாச்சுன்னா, இந்த மாரி பாக்ஸு, இந்த மாரி பாட்டமு, ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹையி, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹையி இது எல்லாத்துலயுமே வந்து அதுக்கு கீழயும், மேலயும் வந்து நெறைய ஆர்டர்ஸ் இருக்கும். இப்ப மேல வந்துட்டு பை ஆர்டர்ஸ் இருக்கும். கீழ வந்துட்டு செல் ஆர்டர்ஸ் இருக்கும். இன்னொன்னு வந்து இதையும் சொல்லிர்றேன். அ சரி.
இது தெரியுங்களா? பை ஸ்டாப்னா என்னன்ட்டு? பை ஸ்டாப், செல் ஸ்டாப். ஏன்னா இத எழுதுறப்ப இன்னொன்னு எழுதணும். அப்பதான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். பை செல் ஆர்டர். பை லிமிட் ஆர்டர். அப்ப உங்களுக்கு ஒண்ணு கிளியர் ஆயிடும். அப்போ லிமிட் ஆர்டர்ன்றது வேற போல இருக்கு. ஆனா செல் ஸ்டாப்ன்றது வேற போல இருக்கு அப்டின்ட்டு. சாரி பை ஸ்டாப் லாஸ். பை எ செல். இப்படி போடுறத விட ஓகே. செல் நம்ம பை ஸ்டாப் அப்டின்னாச்சுன்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, பை பண்றது லிமிட் ஆர்டர் போட்டு பை பண்றது தான் வந்துட்டு பை ஸ்டாப்ன்னுவோம். செல் ஸ்டாப் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, ஆ செல் பண்றது லிமிட் போ லிமிட் ஆர்டர்ல வந்துட்டு செல் பண்றது. ஆனா ஸ்டாப் லாஸ்ன்றது வேற. ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன அப்டின்னாச்சுன்னா, ஏற்கனவே நீங்க வாங்குன ஒண்ண ஏற்கனவே ஒண்ண வாங்கியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு ஆப்ஷன வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. அத விக்கிறதுக்காக நீங்க போடுறீங்க ஸ்டாப் லாஸ் அப்டின்னாச்சுன்னா, அது வந்துட்டு செல் ஸ்டாப் லாஸ். இல்ல நீங்க ஏற்கனவே ஆப்ஷன வித்திருக்கிறீங்க. அத வாங்குறதுக்காக வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்டின்னா, அது ரிஸ்க்குக்காக ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா, அது வந்து பை ஸ்டாப் லாஸ். அப்ப இந்த பை எஸ்எல், செல் எஸ்எல் அப்டின்றது, ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற பொசிஷனுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டுக்காக இன் கேஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா, வெளியில வர்றதுக்கோ, இல்ல வாங்குனத விக்கிறதுக்கோ, இல்ல வித்தத வாங்குறதுக்கோ போடப்படுற ஆர்டர் தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்டின்றோம். ஆனா, பை ஸ்டாப், செல் ஸ்டாப்ன்றது அது கிடையாது. பை ஸ்டாப், செல் ஸ்டாப்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த பாக்ஸ வந்துட்டு நான் என்ன சொன்னேன், இந்த பாக்ஸ் உடைச்சிருச்சுன்னா, எல்லாரும் வந்துட்டு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு நெனைச்சு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன போட்டு வச்சிருப்பாங்க இங்க ஆர்டர் அப்படின்னாச்சுன்னா, பை ஸ்டாப் போட்டிருப்பாங்க. இப்ப இங்க இந்த பிரைஸ் லெவலுக்கு வந்துருச்சுன்னா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர வந்துட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பிரைஸ் லெவலுக்கு வந்துட்டு அது வந்த உடனே டக்குன்ட்டு அது என்ன பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. நீங்க இந்த புரோக்கர்லலாம் வந்துட்டு பார்க்குறப்ப, இந்த ஜீரோதா இதுலயே நம்ம ஏஞ்சல் ஒன்னுலயே அ இந்த இது குடுப்பானுவ, இந்த டிப்ஸ் குடுப்பானுவ பார்த்துருக்கீங்களா? இந்த பிரைஸ்க்கு வந்ததுன்னா வாங்குங்க. ஸ்டாப் லாஸ் இத வைங்க. டார்கெட் இத வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பாதி நேரத்துல வந்துட்டு 10 இது குடுத்தானுன்னா, ஏதோ 1 நடக்கும். 9 இது நடக்காது அவன் சொல்றது. அந்த அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இத வந்துட்டு, இந்த இடத்த சரி இந்த இடத்த உடைக்கிறோம். நம்ம உடைச்சிற நேரத்துல வந்துட்டு நம்ம இல்லாட்டினா என்ன பண்றதுன்னு இங்க ஆர்டர் ஏற்கனவே போட்டு வச்சிடுறோம். அப்ப ஒரு லெவல எடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு சப்போர்ட்ட எடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இப்ப இது வந்துட்டு என்னவா இருக்கும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாரி இந்த பாக்ஸினுடைய டாப் வந்து செயல்படுது. அப்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல பை ஆர்டர் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழ செல் ஆர்டர் இருக்கு. எதனால? மேல ஏறும்ன்னு வாங்குறவங்க பை ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க இங்க. அது வாங்குனதுக்கு அப்புறம் இறங்கிச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெளில வரணுமேன்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாப் லாஸ் செல் ஆர்டரா கீழ இருக்கு. இப்ப மேல பை ஆர்டரு, கீழ வந்து செல் ஆர்டர். ஓகேங்களா? அதேபோல சில பேரு இப்படி யோசிப்பாங்க. ரிவர்சல் என்ட்ரி, புல் பேக் என்ட்ரின்ட்டு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பிரைஸு இந்த லெவலுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடும். ரிவர்ஸ் ஆயி திருப்பி கீழ இறங்கிடும். அப்படி கீழ இறங்குறப்ப நம்ம வாங்கிடுவோம். ஷார்ட் பொசிஷன்னு எடுத்துருவோம். அப்படின்ட்டு இந்த இடத்துல செல் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப ஏற்கனவே இங்க பை பண்ணவங்க ஸ்டாப் லாஸ்ஸுக்காக செல் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. மேல பை பண்ணவங்க ஸ்டாப் லாஸா செல் ஆர்டர் இங்க போட்டு வச்சிருக்காங்க.
இது இல்லாம இன்னொரு குரூப் என்ன பண்றாங்க, இது பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிடும். இப்படி வந்து இப்படியே வந்துட்டு இருக்கிற பிரைஸ் இங்க போயிட்டு டக்குன்னு வந்துரும். அந்த நேரத்துல நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுத்துருவோம். அதனால நம்ம இங்க வந்து செல் ஆர்டர் ஷார்ட் பொசிஷன்னா என்னது? செல் பண்றது. அவங்களும் இங்க செல் ஆர்டர் போட்டுருக்காங்க. அப்ப 2 செல் ஆர்டர் இருக்கு. அது செல் ஸ்டாப்பும் இங்க இருக்கு. செல் ஸ்டாப் லாஸும் இங்க இருக்கு. கீழ. அப்ப மேல என்ன ஆகும்? இவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம கீழ இறங்கும்ன்ட்டு இங்க எடுத்துர்றோம். ஷார்ட் பண்ணிர்றோம். சப்போஸ் மேல போச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு, இவங்க ஸ்டாப் லாஸ இங்க போட்டிருப்பாங்க. வித்தத திருப்பி வாங்குறதுக்காக. பை பேக் பண்றதுக்காக. அது வந்து என்ன ஆர்டரு? பை ஸ்டாப் லாஸ். அப்ப பை ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. செல் ஸ்டாப் இங்க இருக்கு. ஆக மொத்தம் 1 தான். என்னன்னா, ஒரு சப்போர்ட்ன்னு எடுத்தீங்கன்னா, மேல பை ஆர்டர்ஸ் கீழ செல் ஆர்டர்ஸ். அப்ப ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்தா, அப்படியே மாத்திக்கங்க அத. அப்ப மார்க் பண்றப்ப, இந்த மாரி வந்துட்டு, நீங்க வந்துட்டு செல் பை எஸ்எல், செல் எஸ்எல் அந்த பாக்ஸ் போட்டுட்டு, அந்த பாக்ஸ்க்குள்ள வந்துட்டு, அது என்ன போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு போட்டுறணும். அதாவது பை ஸ்டாப், பை எஸ்எல். செல் ஸ்டாப், செல் எஸ்எல். அந்த மாரி வந்துட்டு நீங்க போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னுச்சுன்னா, இதுதான் வந்துட்டு லிக்விடிட்டி மார்க்கிங். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணணும். இந்த மார்க் பண்றது எல்லாமே இந்த ஸ்விங்கு, நம்ம இந்த பாக்ஸு, இந்த இடம், இதுவும் வந்துட்டு இதுதான். இது ரொம்ப டயர்டா இருக்கு. உண்மையில என்னன்னே தெரியல. நான் அதனால ஈவினிங் கிளாஸ வந்துட்டு ரொம்ப ஸ்கிப் பண்றேன் நான். சோ இந்த இது. இப்ப இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெவல். அப்ப இங்கே நெறைய பேர் என்ட்ரி ஆவாங்க. இங்க யாரெல்லாம் என்ட்ரி ஆவா அப்டின்னுச்சுன்னா, ரிவர்சல் என்ட்ரி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க இங்க என்ட்ரி ஆவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கால்பிங் பண்றவங்க இங்க என்ட்ரி ஆவாங்க. ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. இங்க வந்த உடனே அவங்க வெளில வந்துருவாங்க. அப்புறம் திருப்பி இங்க போறப்ப எடுப்பாங்க. சோ இந்த இந்த மாதிரி. அப்ப இங்கேயும் வந்து ஆர்டர்ஸ் இருக்கும். இங்கேயும் ஆர்டர்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்களா வந்துட்டு லாஜிக்கா வந்துட்டு திங்க் பண்ணுங்க. நான் சொன்னது ஒரு ஒரு இது இருக்கு. நான் வந்துட்டு எப்பவுமே வந்து அ ஒரு விஷயத்த நான் வந்து ஃபுல்லா நானே வந்து சொல்லணுன்ட்டு எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம அப்பப்ப வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் இத. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இந்த மாரி பேச்ச மாத்துறேன் நானு. பேச்ச மாத்துறேன். இருந்தாலும் நான் சொல்லிர்றேன். இப்ப நீங்களா வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணலாம்? எங்கெங்கெல்லாம் ஆர்டர் போடுவோம்? நீங்க அங்கங்கலாம் அவங்க ஆர்டர் போடுவாங்கன்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்க ஒரு ட்ரேடரா எங்கெங்கலாம் ஆர்டர் போடுறீங்கன்ட்டு யோசிச்சாலே போதும் உங்களுக்கு. அதான் லிக்விடிட்டி மார்க்கிங். புரியுதுங்களா? இத நீங்க வந்துட்டு ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு என்னென்ன பேர்லாம் சொல்றாங்க? எப்படி எப்படிலாம் மார்க் பண்றாங்க மார்க்கெட்ல? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிடும் எல்லாமே. நீங்க எதுவுமே திங்க் பண்ணாம, டைரக்ட்டா ஒருத்தர் சொன்னா அத மட்டும் நம்ம கேட்டு நம்ம ஞானி ஆயிடுவோம்னு நெனச்சா, அது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க வந்துட்டு ஒரு ஹோம் எக்சர்சைஸ் பண்ற மாரி, ஒரு சார்ட்ட எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணுங்க. நான் வேணா ஒரு க்ளூ தரேன். ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ அங்கெல்லாம் ஆர்டர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு சப்போர்ட் லெவலு, ரெசிஸ்டன்ஸு இங்க வந்துட்டு ஆர்டர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு டைனமிக் சப்போர்ட், டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். டைனமிக் சப்போர்ட், டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்னா மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் அங்கெல்லாம் வந்துட்டு என்ன இருக்கும்? இது இருக்கும். சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அடுத்த இதுல எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம முடிச்சுக்குவோம் அத. ஆ அடுத்த இதுல வந்துட்டு கிளாஸ்ல வந்துட்டு இத பேஸ் பண்ணி எப்படி பிரைஸ் மூவ் ஆகுது? நம்ம எப்படி வந்துட்டு அத வந்துட்டு நம்ம டேக்கிள் பண்றது? ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் வந்து பிரைஸ வந்து லிக்விடிட்டிய நோக்கி தான் வந்து நகர்த்துவாங்க. எங்க இடத்துல லிக்விடிட்டி இருக்குதோ அந்த இடத்துக்கு பிரைஸ் மூவ் ஆகும். அத பேஸ் பண்ணி நம்ம வந்து பொசிஷன் எடுப்போம். புரியுதுங்களா? இதுதான் வந்து லாஜிக். அதுக்கு தான் வந்து லிக்விடிட்டிய வந்து படிக்கிறது. இன்னொரு லெவல் என்னன்னா, நீ எங்க போட்டு சார்ட்லலாம் என்னத்தான் மார்க் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஆர்டர் புக்க குடு கையில. அந்த ஆர்டர் புக்ல எவன் எவன் எங்கெங்க போட்டிருக்கான்னு நான் பார்த்து நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்றது வேற. அப்படி பண்றது தான் வந்து குவான்ட்ஸ்ன்றது. குவான்ட்ஸ் அப்படின்னாச்சு இந்த நிஞ்சா ட்ரேடர்ஸ் இவங்கலாம் வந்துட்டு அந்த லிக்விடிட்டி ஆர்டர் புக்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இதுல. அ
எதுல சார்ட்ல எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்கு அப்படின்ற அந்த ஃபுல் ஆர்டர் புக்கையுமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டுவாங்க. சார்ட்லயே வந்துட்டு மார்க் பண்ணி அப்படியே லைவாவே காட்டுவாங்க. இந்த இந்த இடத்துலலாம் இங்க ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அத வச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்றது. ஆனா அதெல்லாம் ஏமாத்துறதுக்கெல்லாம் சித்தம் வந்துட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, அவனுங்க என்ன பண்றான்னா, ஸ்பூப்பிங்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பூப்பிங் அப்படின்னாச்சுன்னா, ஆர்டர் ஒரு இடத்துல மொத்தமா போட்டு வச்சிருப்பான். பிரைஸ் அங்க போற நேரத்துல அந்த ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவான். இன்ஸ்டிடியூஷனல் பண்றது. ஏன்னா பிரைஸ வந்து அவன அப்படி இப்படிலாம் இழுப்பானுங்க. அந்த இடத்துல இதாவது ஸ்பூப்பிங்ன்றது. ஸோ இதனாலயும் வந்துட்டு பிரைஸ் வந்து நகருது. ஸ்பூப்பிங்னாலும். இப்போ இந்த வேலையும் வந்து நடக்குது. ஸோ அதனால வந்து என்னன்னா, ஒரு ஆர்டர் புக்க வந்துட்டு நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னா, நம்ம சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆயிரலாமா? அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள வரும். அது கிடையாது. உண்ம கிடையாது. அது நெறைய ப்ராப்ளம் இருக்கு. ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஆர்டர் புக் வந்துட்டு கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்ப நம்மளே எடுத்துக்குவோம். ஒரு ஆர்டர போடுவோம். திடீர்னு கேன்சல் பண்ணுவோம். இல்லாட்டினா விலைய மாத்தி போடுவோம். நம்ம மைண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, அங்க ஆர்டர் புக்ல ஆர்டரும் சேஞ்ச் ஆகும். அவங்க ஆர்டர் புக்ல ஆர்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா, அங்க லிக்விடிட்டி ஆர்டர் புக்க பார்த்து லிக்விடிட்டிய செக் பண்ணிட்டு இருக்கவனுக்கு ஒரே கன்ஃப்யூஸ் ஆகும். நம்ம ஒரு ஆள் அப்படி பண்றோம். எல்லாருமே நெறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு இத நானே வந்துட்டு ஒரு லெவலுக்கு பை பண்ணலான்னு ஆர்டர் போடுவேன். அப்புறம் பிரைஸ் மூவ்மென்ட்ட பார்த்துட்டு அத கேன்சல் பண்ணிட்டு வேற லெவலுக்கு மாத்தி போடுவேன். ஸ்டாப் லாஸ ஒரு இடத்துல போடுவேன். அப்புறம் ஸ்டாப் லாஸ மூவ் பண்ணுவேன். டார்கெட்ட ஒரு இடத்துல போடுவேன். டார்கெட்ட வந்துட்டு மூவ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நெறைய பேர் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அத பேஸ் பண்ணி எடுக்கிறதும் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ரொம்ப கஷ்டம் தான். அந்த இத வச்சு. அதனால பெஸ்ட் வந்துட்டு இந்த மாரி லெவல்ஸ வந்துட்டு மார்க் பண்ணிட்டு, அந்த லெவல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு இது குடுக்குறது. இப்ப பாருங்க, இப்ப இந்த லெவல் வந்து மார்க் பண்ணணும் நம்ம. இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை. ஓகே. ஸோ அந்த லெவல மார்க் பண்ண உடனே, இந்த இடத்துல வந்த உடனே உடைச்சுக்கிட்டு மேல போகும். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இது. அப்ப இந்த லெவல வந்துட்டு கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம போயிடுவோம் மேல. அப்ப என்னன்னா, இங்க வந்து நெறைய பேர் வந்துட்டு விக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இங்க விக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறதால, லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. எல்லாம் வித்து தீர்ந்தாச்சு. வாங்குறவங்க இன்னும் இருக்கிறாங்க. வாங்குற மார்க்கெட் ஆர்டர் இன்னும் இருக்கு. ஆனா அவங்களுக்கு விக்கிறதுக்கு ஆள் இல்ல அங்க. அப்படின்றப்ப பிரைஸ் என்ன ஆகும்? மேல போகும். அதான் இங்க நடக்குது. இங்க போயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? வாங்குறவன் சும்மா வாங்கிட்டு இருப்பானா? நானே தெரியாத்தனமா ஒரு மார்க்கெட் ஆர்டர் போட்டேன். ஆர்டர கேன்சல் பண்ணுவான். அதுக்கு மேல போட மாட்டான். அதனால அவங்க வந்துட்டு ஸ்லைசிங் பண்ணுவான். இப்போ 1,00,000 ஷேர் வாங்கணும்னா, 1,00,000 ஷேரையும் மொத்தமா போட்டுற மாட்டான். 1000, 1000 ஷேரா வந்துட்டு ஆர்டர் குடுப்பான். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அதான் வந்து சஸ்டெய்ன்டு ஃப்ளோ அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கன்டினியூஸா போடுறத நிறுத்திடுவான். எக்ஸிக்யூட் ஆகல, ஸ்லிப்பேஜ் அதிகமா வருது. நான் 1000 ஆர்டர் போட்டேன். 1000 ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டேன். பட் ஆனா பிரைஸ் வந்துட்டு ரொம்ப மேல போகுது. ரொம்ப அதிக விலை குடுத்து வாங்குற மாரி இருக்கு. ரூ. 10க்கு வாங்குனா, அடுத்தது ஒரு 10 இது அடுத்த 20, ரூ. 20க்கு போயிடுது. அப்படி இப்படின்னு ரூ. 70, ரூ. 80க்கு ஓடிடுது. ரூ. 10க்கு விக்கிற ஸ்டாக்ஸ்னுடைய விலை. அதனால வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுற ஆர்டர நிறுத்திருவான். பிரைஸும் இந்த மாரி நின்றும் போயிட்டு. அப்ப தெரியாத்தனமா இங்க கொஞ்சம் மேல ஏறி போச்சு. அதுக்கப்புறமா வந்து நின்னு போச்சு. ஸோ இந்த மாதிரி திருப்பி வந்துட்டு ஆர்டர் உள்ள வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, திருப்பி போடுவான். அப்ப திருப்பி போட்டான் அப்படின்னாச்சுன்னா, திருப்பி வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஏறும். திருப்பி அங்க ஒண்ணும் இல்ல அங்க அப்டின்னாச்சுன்னா, திருப்பி அது வந்து அப்படியே நிக்கும். இல்ல இறங்கிடும் கீழ. ஸோ இந்த இந்த மாதிரி தான் வந்துட்டு இது. நீங்க வந்துட்டு இந்த இத வந்துட்டு மார்க் பண்றத பாருங்க. ஆ சரி நம்ம இதோட நிறுத்திக்குவோம். இப்ப நீங்க ஏதாவது என்ட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் ஏதாவது சொல்றேன். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இதுவரைக்கும் பேசுனதில்ல. ஒண்ணும் இல்லையா? நோ? சார் இந்த 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 ஆர்டர் ஃப்ளோன்னு இப்போ சொன்னீங்கல்ல சார். அது வந்து எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ் தானே சார் அந்த இதுல பார்ப்பாங்க ஆக்சுவலா? அது எனக்கு தெரியல. கேட்கிறேன். 2 இருக்கு. ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்ன்றதுல வந்துட்டு 2 இத வந்து பத்தி படிப்போம்.
ஆஹா. ஒண்ணு வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ், இன்னொன்னு வந்து லிமிட் ஆர்டர்ஸ். மார்க்கெட் ஆர்டர்ஸ்ன்றது வந்துட்டு எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ். அதான் எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ். ஆமா. லிமிட் ஆர்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு பெண்டிங் ஆர்டர்ஸ் இல்ல வெயிட்டிங் ஆர்டர்ஸ். ஓகே. சோ அந்த வெயிட்டிங் ஆர்டர்ஸ பத்தி படிக்கிறப்ப ஆர்டர் புக்க பத்தி படிப்போம். அதே சார் இப்ப அந்த அந்த ஸ்கூப்பிங் சொன்னீங்கல்ல, அது வந்து அவங்க அது வந்து இது ஆர்டர் அதான் புக்ல. லிமிட் ஆர்டர்ஸ்ல தான் அவங்க இது அப்படி ஏமாத்துவாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, ஆமாமா. ஓகே. ஸோ இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இந்த ஆர்டர் ஃப்ளோ அதுல படிக்கிறத வந்து 2த்தையுமே தான் படிப்பீங்களா? 2மே வரும். ஓகே, 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 ஓகே. ஓகே, நம்ம ட்ரேடிங் வியூ இருக்கு பார்த்தீங்களா? ட்ரேடிங் வியூல வந்துட்டு உங்களுக்கு வந்து இது கொண்டு எதுன்னா, ஆ ஆர்டர் புக்க பத்தி படிக்கலாம். ஆர்டர் புக்குன்றேன் பாருங்க. எக்ஸிக்யூட்டட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது பார்த்தீங்களா? அத பத்தி எவ்வளோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு? என்ன வந்து எந்த லெவல்ல ஆச்சு? நடந்து முடிஞ்ச ஸ்டோரிய. ஆனா வந்து ஆர்டர் புக்கெல்லாம் பார்க்குற ஃபெசிலிட்டீஸ் இதுல இல்ல. ஆனா வந்து மத்த இதுல வந்துட்டு இருக்கு. ஒரு சில இதுலலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நின்ஜால இருக்கு, புக் மேப்ல இருக்கு. அதுலலாம் வந்துட்டு புக் இது ஆர்டர் புக்கே வந்து பார்க்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்துலாம் வந்துட்டு ட்ரேட் பண்றது. அதாவது நம்மளுக்கு புதுசா ஒரு விஷயத்த வந்து தெரியறப்ப நம்மளுக்கு அது ரொம்ப பிரமிப்பா தெரியும். ஓ! அத வச்சு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் சாதிச்சிடலான்ட்டு. ஆனா அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டமா தான் இருக்கும். சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அந்த ஆர்டர்ஸ். அத வந்துட்டு லிக்விடிட்டி ஹீட் மேப்ன்னுவாங்க. லிக்விடிட்டி ஹீட் மேப் அப்டின்னாச்சுன்னா, ரொம்ப அதிக லிக்விடிட்டி இருக்கிறது வந்துட்டு ரொம்ப டார்க் ரெட்ல வரும். ஸோ அந்த மாதிரி கலர் குடுத்துருப்பாங்க. அந்தந்த ஏரியா வந்து அப்படியே சார்ட்ல வந்துட்டு கலர் ஆகும். அப்ப அந்த கலர வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். அது லிக்விடிட்டி ஹீட் மேப். அதுதான் வந்துட்டு அந்த இதுல வரும். லிமிட் ஆர்டர்ஸ பத்தி படிக்கிறப்ப, அத பத்தி பார்ப்போம். இல்ல இப்ப நம்ம வந்து இன்னும் இது நம்ம முடிக்கல. என்னால வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்றதால அப்படியே நிறுத்திக்கிட்டேன். இத வந்துட்டு நம்ம இப்போ ஓரலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அத எப்படி மார்க் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கும். நீங்க ஃபர்தரா வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சார்ட்ட எடுத்து வச்சுக்கிட்டு, மூவ் பண்ணி மார்க் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நடக்குதா அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும் நீங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப பிரைஸ் போயிட்டு கீழ இறங்கிச்சுன்னா, கண்டிப்பா இந்த லெவல வந்து டச் பண்ணும். ஏன்னா, இங்க ஆர்டர்ஸ் வந்து நெறைய இருக்கு. இந்த இடத்துல. ஏன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஆ இப்ப இங்கெல்லாம் வந்து நெறைய பேரு இந்த லெவல்லலாம் நெறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஆர்டர் எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டாப் லாஸ்லாம் இதுக்கு கீழ இருக்கும். இப்ப நீங்க இன்னொன்னு லாஜிக்கலா இது இன்னொன்னு கொஞ்சம் யோசிங்க. சரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டாங்க. இங்க இருக்கு. இங்க எங்க இருக்கும்? நம்மளுக்கு என்ன கணக்குன்னா, அந்த பிரைஸ் தான் கணக்கு. அந்த ஒரு பிரைஸ்ல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா, த்ரூ அவுட் டே ஃபுல்லா அது அந்த லெவல்ல தான் இருக்கும். நான் இங்க தானே போட்டேன். அந்த ஆர்டர் எங்க இங்க வந்தது அப்படின்னு யோசிக்காதீங்க. அது மாரி ஏதாவது யோசனை வந்ததா யாருக்காவது? நான் கேட்கறது புரியலன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆமா சார். புரியல. அதாவது சார்ட்ட பத்தி தெரியாதவங்க, நான் வந்து இந்த இடத்துல பை பண்ணேன். என்னுடைய ஸ்டாப் லாஸ் இங்க போட்டிருக்கிறேன். பிரைஸ் இப்ப அப்படியே மேல இப்படி இப்படி இப்படியே போயிட்டு, ஒரு கட்டத்துல இந்த இடத்துல வந்து கீழ வருது. என் ஸ்டாப் லாஸ் இங்க தான இருக்கு. அது எப்படி இங்க வந்தது என் ஸ்டாப் லாஸ்? அப்படின்ட்டு. சார் அப்புறம் அந்த 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 கேண்டில்ஸ் வந்து பாடி வந்து சின்னதா இருந்ததுன்னா, அந்த இடத்துல தான் வந்துட்டு லிக்விடிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி அதிகம் அங்க. ஆ, அதுதான் வந்து நம்ம வந்து சைட் வேன்னுவோம். ஆ பேலன்ஸ்டு ஏரியான்னுவோம். ஆ ஓகே. அ ஓகே. ஸோ இப்ப இந்த இந்த 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் அந்த 17த் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு சின்ன சின்ன கேண்டில்ஸா இருக்கு. ஸோ இத இத வந்து நீங்க சொல்றத வந்து இதுல கன்சிடர் பண்ணலாங்களா? ஆமா. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து நல்ல லிக்விடிட்டி உள்ள ஏரியாவா இருக்கு. பட் ஆனா இத விட்டு பிரைஸ் மேல ஏர்றப்ப லிக்விடிட்டி அந்த அளவுக்கு இல்ல. ம். அதனால தான் அந்த பெரிய பெரிய கேண்டில்லாம் வருது. பெரிய கேண்டில் ஏன் வருதுன்னு பார்த்தோம்ல. அது ஆமா சார். அது புரியுது. ம்.
17த் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ ஓ! இதுல சொல்றீங்களா? 17த் இந்த இடம். இதுவா? அந்த இடம் தான். அதுதான் கேட்கிறேன். இல்ல ஆமா. இந்த இந்த மாரி இடம்லாம் வந்துட்டு நெறைய உங்களுக்கு நமக்கு வந்துட்டு நல்ல தேவைகள். ஒரு பையர், செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. பிரைஸ் மூவ் ஆகாம இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு அந்த வால்யூம வந்துட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப ஓகே. நான் வந்து இந்த இத ஆன் பண்றேன். இந்த இதுதானே? ஆமா சார். அதுதான் அதுதான் கேட்டேன். ம். இப்ப பாருங்க. அ இந்த பிஓசி இருக்கு பாருங்க. அந்த பிஓசி லைன் பிளாக் லைனு. அத கொஞ்சம் டார்க் பண்ணிருவேன். இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளாக் லைன் எத குறிக்குதுன்னா, அந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு. அதிக வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ, அப்ப அதிக வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு அப்டின்னுச்சுன்னா, நீங்க உடனே அந்த லைன மட்டும் எடுக்கக்கூடாது. அத வந்து ஒரு ஒரு பாக்ஸா இது பண்ணணும். இப்ப இப்ப இந்த இடத்த எடுத்துக்கணும். பர்ட்டிகுலரா இந்த இடம். இந்த இடத்துல வந்துட்டு அதிகமா வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு. அதேபோல இங்கேயும் நடந்திருக்கு. இந்த இடத்துலயும் நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த இதுலயே வந்து பார்த்தீங்க அப்டின்னுச்சுன்னா, இந்த இந்த இதுல வந்து நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். இத வந்து எடுத்துறேன். இது லைட்டா இருக்குங்களா கலரு? ஆமா சார். இந்த இடம்லாம் வந்து டார்க்கா இருக்கா? டார்க்கா இருக்கு. ஆமா. இந்த டார்க்கா இருக்கிறது எல்லாம் வந்துட்டு வேல்யூ ஏரியான்னுவோம். ஓகே. இது வந்து வேல்யூ ஏரியா கிடையாது. ஸோ இந்த வேல்யூ ஏரியாக்குள்ள வந்து நெறைய ட்ரேட் நடந்திருக்கு. அந்த இடத்துக்குள்ள தான் இங்க இதெல்லாம் வருது. ஓகே. பாருங்க இங்க ஒண்ணு பாருங்க. இந்த இந்த இடம் இருக்குல்ல. இந்த இடம் வந்து ரொம்ப அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே. பர்ட்டிகுலரா அந்த பிரைஸ் லெவல். அந்த பிரைஸ் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும். எவ்வளோ வருது? 153 30லருந்து 37 33லருந்து 37 இந்த பிரைஸ் லெவல்ல வந்து நெறைய ட்ரேட் நடந்திருக்கு. இங்க பாருங்க ஒரு கேண்டில். தெரியுதுங்களா? ஆமா சார். தெரியுது சார். ஒரு டோஜி. ஆமா ஒரு தெரியுது. சின்னதா ஒரே குச்சி மாரி இருக்கு பாருங்க. ம். கேண்டிலே தெரியல அது. 130க்கு ஆமா. அப்ப எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருந்திருக்கு பாருங்க. ஆனா ம். வால்யூம் அந்த இடத்துல அதிகமா இருக்கு. கரெக்ட்டா அது எக்ஸாக்ட்டா அந்த லெவல்ல வரும். ஓகே. இப்ப தெரியுது அதே மாரி இந்த இது இதெல்லாம் வந்து நெறைய 2 சைடும் ஒரு டக் ஆஃப் வார். ஓகே. எவ்வளோ ஆர்டர் போட்டாலும் அத வாங்குற அளவுக்கு ஆப்போசிட் சைடும் வாங்குறதுக்கு, விக்கிறதுக்கு எல்லாம் சரி சம பலத்தோட இருந்திருக்காங்க எல்லாம். இங்கெல்லாம் வந்துட்டு இம்பேலன்ஸ். இந்த இடம்லாம் வந்துட்டு பிரைஸ் இந்த மாரி வருது அப்டின்னாச்சுன்னா, யாரோ ஒரு சைடு வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப பையர் உள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா செல் சைடு வந்துட்டு ஆள் இல்ல அப்டின்றதால பிரைஸ் இப்டி சல்லுன்னு போயிடும். இதான் வந்துட்டு இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில்ன்னு சொல்லுவோம் இத. இந்த மாரி பெரிய பெரிய கேண்டில்லாம் வருதுன்னா. ஒரு மூவ்மெண்ட் வருதுனாலே ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஆர்டர் உள்ள வருதுன்னு அர்த்தம். மார்க்கெட் ஆர்டர் யாரோ போடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஆர்டர் புக்ல வந்துட்டு லிக்விடிட்டி இல்ல அப்டின்றதா இல்ல சரியான அளவுல இல்ல அப்டின்னாச்சுன்னா, போகும். இருந்ததுன்னா இந்த மாரி சின்ன சின்ன கேண்டிலா வந்துரும். இதெல்லாம் இருக்கு. இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி வந்துட்டு நெறைய கேண்டில்லாம் வந்து உள்ள வந்துரும். நீங்க நெறைய இதெல்லாம் லேர்ன் பண்ணணும். அதாவது நீங்க நான் ஒண்ணு சொல்றேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பாருங்க கிரீன் கேண்டில் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. இல்ல? ஆனா ரெட் கேண்டில்லாம் அந்த அளவுக்கு இங்கலாம் பெருசு பெருசா இருக்கிற மாரி தெரியலையே! கிரீனோட கம்பேர் பண்றப்ப. ரெட் வந்து சின்னோண்டு சின்னோண்டு இருக்கு. என்னவா இருக்கும்? திங்க் பண்ணுங்க. ஏன் வந்து ரெட் கேண்டில் வந்து ஃபியர் வெர்சஸ் கிரீட் சார். அ ஃபியர் வெர்சஸ் கிரீட் தானே சார்? ஃபியர்னெஸ்ஸா? ஃபியர் வெர்சஸ் கிரீட். ஃபியர் வெர்சஸ் கிரீட். ஆ இல்ல நம்ம அந்த ஆர்டர் ஆர்டர் ஃப்ளோல பார்க்குறோம்.
அதாவது வந்துட்டு பிராக்டிகலா என்ன நடக்குது? ஆர்டர் உள்ள போடுறாங்க. போட்ட உடனே என்ன நடக்குது? ஏன் இந்த கேண்டில் வந்தது? மேபி அங்க பை பண்ணவங்க மேபி அந்த அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்றாங்க. அந்த அப்ப இடத்துல. பை ஆர்டர் உள்ள வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இத ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் உள்ள வந்துருச்சு. மார்க்கெட் ஆர்டர். ஆனா, செல் பண்றவங்க வந்துட்டு இல்ல. செல் பண்றவங்க வந்துட்டு மொத குறைஞ்ச விலைக்கு குடுக்குறவன் கொஞ்சம் ஒருத்தன் தான் இருக்கிறான்னு வச்சுக்கங்க. அடுத்து அதிக விலைக்கு குடுக்குறவன் தான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறான், கொஞ்சம் தள்ளி இருக்கிறான், இப்படியே இருக்கிறாங்க. அதனால உள்ள வந்த பை ஆர்டர் சர சர சரன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகுது. ஆனா ஆர்டர் புக்ல பார்க்கிறப்ப கீழ இறங்கும். ஏன்னா, செல் சைடுல வந்துட்டு என்னவா இருக்கும்? குறைஞ்ச விலை மேல இருக்கும். அதிக விலை கீழ இருக்கும். அதுக்கு அதிக விலை, அதுக்கு கீழ இருக்கும். அதுக்கும் அதிக விலை, அதுக்கும் கீழ இருக்கும். சர சர சரன்னு இங்க மார்க்கெட் ஆர்டர் உள்ள வந்த உடனே, இது வந்து செல் சைடு. 110 வாங்கிட்டான், 120 வாங்கிட்டான், 130 வாங்கிட்டான், 140 வாங்கிட்டான். இன்னும் அவனுக்கு வந்துட்டு பத்தல. அப்டின்ன உடனே என்ன ஆகுது? பிரைஸு சர 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 சரன்னு மேல போயிட்டே இருக்கு. 110, 120, 130, 140. அதுக்கப்புறம் திருப்பி ஆர்டர் போடுறான். 150, 170 சொல்லு. அப்ப ஆர்டர் புக்குக்கு கீழ போயிட்டே இருக்கு. பிரைஸ் இங்க மேல ஏறிட்டே இருக்கு. இப்ப புரியுதுங்களா? இங்க வந்த உடனே ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு. என்னடா இங்க நடக்குது? அப்டின்ட்டு இப்ப தான் செல்லர் வந்து முழிச்சுக்கிறான். ஓஹோ! எவனோ ஒருத்தன் பை போட்டு வாங்கிட்டு இருக்கான்டா. நல்ல சான்ஸ் நம்மளுக்கு. நம்ம எதெல்லாம் விக்கணுமோ நெனச்சோமோ எல்லாத்தையும் போடு இந்த பிரைஸ் லெவல்ல. போட்டான் எல்லாத்தையும். டக்குன்னு உள்ள நொழுத்திட்டான். செல் லிமிட் ஆர்டர். பிரைஸ் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அருண் புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் சார் புரியுது சார் புரியுது. அ. அப்ப இந்த இடத்துல அப்ப ஏன் இந்த ரெட் வந்தது? அப்புறம் இங்க எதுக்கு ரெட் வந்தது? அப்புறம் எதுக்கு திருப்பி கிரீன் வந்தது? அதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு கிரீன் வந்தது? அப்ப இங்க வந்து மார்க்கெட் ஆர்டர் வருது உள்ள. ஆர்டர் புக்ல லிக்விடிட்டி இல்ல. செல் சைடு ஆஸ்க் சைடுல பிரைஸ் சரசரன்னு ஏறுது. டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு 5 நிமிஷம் இது எத்தன கேண்டிலு? 1 ஹவர் கேண்டில். 2 மணி நேரம் கழிச்சு 3வது மணி நேரம் செல்லர் வந்துட்டு எதையோ விக்கணும்னு நெனைக்கிறான். பிரைஸ் நல்லா ஏறி இருக்குடா. நம்மளுக்கு நல்ல லெவலு. நம்ம வித்தோம்னா நல்லா அதிக விலைக்கு விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போடுறான். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள லிமிட் ஆர்டர் போட்டுறான். லிமிட் ஆர்டர் போட்ட உடனே, இந்த லிமிட் ஆர்டர் எல்லாம் லிமிட்டு, செல் ஆர்டர். இந்த லிமிட் ஆர்டர், செல் ஆர்டர் எல்லாம் வித்து தீர்ந்த பின்னாடி தான், திருப்பியும் வாங்க வேண்டிய அவசியம் இருந்தா தான் பிரைஸ் ஏறும். அப்ப இது எல்லாம் வித்து தீர்ந்துருச்சு. ஆனா, இவன் வாங்க வேண்டியவனுக்கு இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. அதனால திருப்பி மேல ஏறும். மேல ஏறுனோனே அவன் என்ன பண்றான்? ஆஹா! இன்னும் அடுத்த லெவலுக்கு ஏறிடுச்சு. இப்ப இன்னும் கொஞ்சம் அதிக விலைக்கு நம்ம விக்கலாம் அப்டின்ட்டு இங்க லிமிட் ஆர்டர் போடுறான். அப்ப இந்த இடத்துல பிரைஸ் கொஞ்சம் தடுமாறுது. அப்ப இதையும் எல்லாத்தையும் அது வாங்குது. வாங்கி முடிச்ச உடனே இன்னும் அதுக்கு வாங்க வேண்டியதா இருக்கு. இன்னும் மேல ஏறுது. அப்ப என்ன பண்றான்? இந்த நேரத்துல ஏன் இவன் லிமிட் ஆர்டர் போடல? அவன் என்ன பண்றான்? முடிவு பண்றான். சரி, சரி மேல ஏறட்டும். எதுக்கு நம்ம இன்னும் நல்லா மேல ஏறுன பின்னாடி அதிக விலைக்கு விப்போம். அப்டின்னு பார்த்துட்டு, இதுவரைக்கும் போனதுக்கு அப்புறமா இங்க வந்து போடுறான். இங்க இருந்து போட்ட உடனே என்ன ஆகுது அப்டின்னாச்சுன்னா, ஒரு கட்டத்துல வந்துட்டு பையர் வீக் ஆயிடுவான்ல. எக்ஸாஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிடுவான். ஏன்னா, அவன் எவ்வளோ வாங்கணும்னு நெனச்சானோ, அதனுடைய எண்ட் பார்ட்க்கு வந்திருப்பான் அவன். ஏக ஒரு 90% வாங்கியிருப்பான். ஸோ அந்த இடத்துல வாங்குன உடனே, இவனுடைய செல் ஆர்டரு அந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமா போட்டாலும், அது வாங்குறதுக்கு ஆள் இல்லன்றதால கொஞ்சம் அப்டி இறங்குது. அப்பன்னா இவன் நிறுத்திக்குவான் உடனே. ஆர்டர போடுறது. திருப்பி பையர் வந்தாங்கன்னா, திருப்பி இது பண்ணுவான். ஆனா இதுக்கு அப்புறமா இல்ல. அப்ப இந்த இந்த லெவலோட வந்துட்டு எந்த லெவலு? இந்த இது. இந்த லெவலோட இந்த லெவலோட பையர்களுடைய பலம் போயிடுச்சு. நல்லா வாங்கிட்டே இருந்தான். டக்கு டக்குன்னு வாங்கிட்டே இருந்தான். இதுக்கப்புறம் அவன்ட்ட வாங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. சோர்ந்து போயிட்டான். ஸோ இத தான் நம்ம வந்து எஸ்எம்சில வந்துட்டு ஆர்டர் பிளாக்கா வந்துட்டு மார்க் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் பிரைஸ் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லுவோம். படிச்சிருப்பீங்க நல்லா. ஓகேங்களா? நடக்குதான்னு பாருங்க. ஆயிடுச்சுங்களா? ஆன உடனே என்ன ஆகுது? இவனுக்கு தெம்பு இல்ல முடிஞ்சு போச்சு.
அடுத்தது அடடா! என்னடா நம்ம வேற விக்கணும்னு நெனச்சோம். நம்ம மட்டும் அப்பமே வித்துருக்கலாம் போல இருக்கு. இப்ப வாங்குறதுக்கு ஆள் இல்லையே. சரி என்ன ஏதோ நம்ம போட்டு விடுவோன்ட்டு அவன் போட ஆரம்பிக்கிறான். செல் ஆர்டருக்கு. அது செல் ஆர்டர் போட்டான்னா, வாங்குறதுக்கு ஆள் இல்லாம, அது குறையுது. சர 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 சரன்னு. அப்ப எப்போதுமே ஆர்டர் பிளாக்ல நம்ம படிக்கிறப்ப என்ன படிப்போம்? ஆர்டர் பிளாக்குக்கு வந்துருச்சுன்னா ரிவர்ஸ் ஆகுதுன்னு படிப்போம். ஆனா, அதுக்கு உள்ள என்னென்னலாம் நடக்குது பாருங்க. இத தான் வந்து யோசிக்கணும். இத யோசிச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட்ட ஏறக்குறைய ஒ பாதி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆ அப்ப அப்ப இங்க இருந்து அவன் போட்ட உடனே சல்லு சல்லு சல்லுன்னு இங்க இறங்கி போச்சு. இறங்குன பின்னாடி இவனுக்கு இதுக்கு அப்புறம் விக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவன் வாங்கணும்னு நெனைக்கிறான். இவன் வாங்கணும்னு நெனைச்சா இவனுக்கு விக்கிறதுக்கு ஆள் இல்ல. சர சர சரன்னு விலை ஏறுது. உடனே இவன் என்ன பண்றான்? ஆஹா! விலை ஏறிடுச்சுடா! நம்ம விப்போம்டா! அப்டின்ட்டு விக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா விக்கிறவன் எப்போதும் அதிக விலைக்கு தான் விப்ப பார்ப்பான். வாங்குறவன் எப்போதும் குறைஞ்ச விலையில தான் ஆரம்பிப்பான் வாங்குறது. எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். பையர்னுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து லோயஸ்ட் பிரைஸ். செல்லர்னுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஹையஸ்ட் பிரைஸ். ஸோ அங்க தான் வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு அவங்க முடிக்கிறது வந்துட்டு பையரா இருந்தாங்கன்னா, லோயஸ்ட்ல ஆரம்பிச்சு ஹையஸ்ட்ல முடிப்பாங்க. செல்லரா இருந்தாங்கன்னா, ஹையஸ்ட்ல ஆரம்பிச்சு லோயஸ்ட்ல முடிப்பாங்க. முடிப்பாங்க அப்டின்னாச்சுன்னா, அவங்ககிட்ட தீர்ந்து போயிடும். ஒண்ணும் இல்ல இருக்காது விக்கிறதுக்கு. வாங்குறவனுக்கு எல்லாம் வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு அவன்ட்ட ஒண்ணும் இருக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு முடிக்கிறாங்க அப்டின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஒரு பேச்சுக்காக. ஆனா நடக்கிறது அதுதான். அப்ப இந்த மாரி வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆயிருக்கு? இப்ப சர சர சரன்னு ஏறிச்சுங்களா? இங்க மேல போச்சுங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு செல்லர் வந்துட்டு இங்க போட்டு நிறுத்தியிருக்கிறான் அந்த இடத்த. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம விப்போம் அப்டின்ட்டு விக்க ஆரம்பிச்சிருக்கிறான் செல்லர் ஆர்டர. ஆர்டர் போட்ட உடனே ஒரு லெவலுக்கு மேல இல்லாம பிரைஸ் வந்து திருப்பி இறங்க செல்லர் வந்துட்டு இத வந்து பாருங்க. இப்போ ஒரு செல் ஆர்டர் இங்க வருது. அது வந்து எத வாங்கும்? ஹையர் பிரைஸ்ல இருக்கிறத இங்க இருந்து ஒரு செல் பண்றது. இங்க பை பண்றவங்க யாரு? ஹை பிரைஸ் குடுக்குறவங்க கிட்ட வந்துட்டு வாங்கும். அங்க ஆள் இல்ல அப்டின்னாச்சுன்னா 90க்கு கீழ இறங்கும். அங்கேயும் ஆள் இல்லாட்டினா 80க்கு வித்துருவாங்க. 70க்கு விப்பாங்க, 60க்கு விப்பாங்க. இப்ப என்னன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லன்னு அர்த்தம். அப்ப பிரைஸ் அப்படியே கீழ இறங்கும். இப்ப சார்ட்ட பாருங்க. இறங்குதுங்களா? அப்ப என்னன்னா, இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் மேல போச்சு பிரைஸு. போன உடனே செல்லர்ஸ் வந்துட்டு ஆர்டர் போட்டாங்க. போட்ட உடனே அது வந்து என்ன ஆச்சு அப்படியே கீழ தள்ளி விட்டுருச்சு பிரைஸ. அடுத்தது இன்னும் தள்ளி இதுவரைக்கும் நிறுத்துது. ஸோ இதுக்கப்புறம் செல்லர் வந்து போடல. ஆர்டர் எதுவும் போடல. ஆனா இப்ப பிரைஸ் மேல ஏறணும்னா, இப்ப பையர் உள்ள வரணும். உள்ள வந்து அவன் திருப்பி அக்ரெசிவ் மார்க்கெட் ஆர்டர போடணும். போட்டா தான் அடுத்தது ஏறும். அதுவரைக்கும் பிரைஸ் இங்கேயே தான் நிக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல செல்லர் எவனாவது வந்து மார்க்கெட் ஆர்டர் போட்டான்னா, அது கீழ இறங்கும் இன்னும். ஸோ இந்த மாரி வந்து நீங்க சார்ட்ட வந்து எடுத்து, இந்த மாரி என்ன நடக்குது பேக்கிரவுண்ட்ல? அப்படின்ற மாதிரி கோணத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு பாருங்க. இன்வெஸ்டிகேஷன் மாரி. துப்பறியும் நாவல் மாதிரி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கிளியரா இருக்கும். ஈஸியா வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. வேல்யூ ஏரியான்னு ஏன் சொல்றோம் ஒண்ண? அப்ப எஃப்இஜின்னா என்ன? ஆர்டர் பிளாக்னா என்ன? இது எல்லாமே உங்களுக்கு வந்து அத்துப்படி ஆயிடும். ஸோ இதுதான் ஆர்டர் பிளாக்ன்றோமா? அப்படின்னு. இப்ப ஆர்டர் பிளாக்ன்றது வந்துட்டு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ன்றது வந்து செல்லர் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆன இடம். அதாவது வந்து தன்னுடைய பலத்தெல்லாம் இழந்த இடம். அதான் வந்துட்டு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். பீரிஷ் ஆர்டர் பிளாக்ன்றது வந்துட்டு பையர் வந்து தன்னுடைய பலத்த எக்ஸாஸ்ட் ஆன இடம். அதுதான் வந்துட்டு பீரிஷ் ஆர்டர் பிளாக். எஃப்இஜின்னா என்ன? மார்க்கெட் ஆர்டர் உள்ள வந்தது. ஆனா, அங்க லிக்விடிட்டி புக்ல இல்ல. ஆர்டர் புக்ல லிமிட் ஆர்டர் இல்ல. அதனால பிரைஸ் சர சர சரன்னு மேலயும் கீழயும் ஒரு பெரிய பெரிய கேண்டில் வர ஆரம்பிச்சுருச்சு. அதனால எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. இதான் வந்து இது. ஓகே. நீங்க வந்து இதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க யோசிச்சு மார்க் பண்ணி பாருங்க. நம்ம அப்ப அடுத்த இதுல வந்துட்டு பார்ப்போம். ஓகே. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல சார். ஓகே. அதனால எந்த ஒரு கேண்டில் பெரிய கேண்டில் வந்தாலும், அது எங்க போய் நிக்க போகுதுன்றத யோசிங்க.
1 அங்க வந்து இல்ல ஆர்டர் புக்ல அங்க ஒண்ணும் இல்ல. அதனால தான் அந்த அளவுக்கு போகுதுன்னு அர்த்தம். அத மைண்ட்ல நெனச்சா போதும். ஏதோ ஒரு பெரிய லெவல்ல எவனோ வந்து வாங்குறான்டா, விக்கிறான்டா அப்படின்றதெல்லாம் அர்த்தம் இல்ல. ஆர்டர் உள்ள வருது. ஆனா அங்க இல்ல. ஆப்போசிட் சைட்ல ஆள் இல்லன்றதால அந்த மாரி ஆகும். பெரிய பெரிய கேண்டில்லாம் விழும். ஆப்போசிட் சைட்லயும் ஆள் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, கேண்டில் நின்னு போயிடும். ஓகே. அப்ப நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நாளைக்குன்னு சொல்ல வேணாம். அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஆ நீங்க வந்து ஆக்சுவலா அந்த ட்ரேட் வித் மீ புரோகிராம்ல வந்துட்டு ஜாயின் பண்றதா இருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, நான் லிங்க் அனுப்புறேன். யாராவது இன்ட்ரெஸ்ட் யாராவது ஃப்ரீயா இருப்பீங்களா? டே டைம்ல தான் இருக்கும் ஆனா. விஜய் இருக்காப்ல அதுல ஏற்கனவே. அவரு ஆர்கே இருக்கிறாப்ல. ஓகே. சரி. அப்ப க்ளோஸ் அனுப்புங்க பண்ணி சார். லிங்க் அனுப்புங்க. சொல்லுங்க. இன்ட்ராஜ் நீங்களா சொன்னீங்க? ஆமா சார். நீங்க சொல்லியிருந்தீங்களே. அனுப்புங்க சார். நான் ஜாயின் ம். நான் ஷேர் பண்றேன். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க என்ன. ஓகே, ஓகே. 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 சார் அ என்ன சார் சொன்னீங்க ஜாயின் பண்றதுக்கு? காலையில காலையில ட்ரேட் வித் மீன்னு ஒரு புரோகிராம். ட்ரேட் வித் மீ அப்டின்ட்டு. அதாவது ட்ரேடிங் காலையில லைவ்ல 9 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும். ஓகே அது சார். மோஸ்ட்லி காலையிலேயே முடிஞ்சிரும். ஓகே காலைல சார். செக்ஷனோட. எதுவும் சிக்னல் எதுவும் கிடைக்கல அப்டின்னாச்சுன்னா, கன்டின்யூ ஆகும். அத சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். நீங்க ட்ரேடரா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா. ஓகே. அ நெக்ஸ்ட் சந்திப்போம். டேக் கேர். நம்ம இந்த செஷன இதோட குளோஸ் பண்ணிக்கலாம்.